சந்தோஷமாக தான் இருந்தது. ஆமாம் ஆமாம். அது தெரிஞ்சுக்க நானே எல்லாரும் எனக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான்கு பேர் கிட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமையாக நான் பார்த்தது ரொம்ப ஒரு நானிமெட்டியாக என்னென்னா, நான்கு பேருடைய கதைகள்லையும் ஒரு காதல் ஒரு ஸ்தூலமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஒரு லவ் எமோஷன்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குற ஒரு தாக்கம், அதைத்தான் ஒரு நான்கு பிரதிகளும் வெவ்வேறு விதமான பரிமாணங்களில் பேசப்பட்டிருக்கு. அது மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு வெவ்வேறு வகையில். அப்போ அந்த சூழலில் இவங்க 4 பேர்கிட்டையும் நம்ம உரையாடுறதன் வழியாக ஒரு திரைப்படத்துடைய ப்ராசஸ், ஒரு டைரக்டருடைய சேலஞ்சஸ், ஒரு ரைட்டிங்குடைய ப்ராசஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள்லாம் ஆர்வமாக இருக்கீங்கிறத உங்களோட கைத்தட்டல் வழியாக நம்ம ஆரம்பித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதனுடைய ரொம்ப ரேடிக்கலாக இதனுடைய பேசிக்லேருந்து ஒரு காமன் கொஸ்டின்லேருந்து 4 பேர்கிட்ட நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ 4 பேரும் ஒரு நல்ல வாசிப்பு பின்புலத்திலிருந்து தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய புத்தகங்கள் வாசிப்பீங்க, நிறைய பயணம் பண்ணியிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, சினிமாவில் ரொம்ப வருஷம் வேலை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் நீங்கள் டேரக்டர் ஆகணுங்கிற ப்ராசஸ்லேயே ரொம்ப நாள் ட்ராவல் ஆகியிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்படி இவ்வளவு பயணங்களில் வந்து ஒரு இடத்துல நின்று முதல் படமாக நம்ம இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து உருவாகுது? அந்த கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை போய் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு இடமா, இல்லை வந்து இல்லை ஒரு சூழலில் நான் இதை தான் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருந்து வந்ததா, ஆர் டெலிபரேட்லி நான் இந்த மாதிரியான ஜானர் தான் சொல்ல இந்த சினிமாவுக்கு வந்தேன் அப்படிங்கிற சில சாய்ஸஸ் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லலாம் அஸ்வின். ஹை குட் ஈவினிங். ஸோ சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் இந்த படம் தான் பண்ணணுன்னு மைண்ட் செட்டில் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம், நானும் என் டிஓபி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து சரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எல்லோரும் கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு விஷுவலாக ஏதாச்சும் நம்ம ஸ்டோரி டெல்லிங்காக பண்ணலாம். ஸோ நாங்கள் இன்னொரு ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவங்க எல்லாருமே, எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் எல்லா ஆக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமே எங்களுக்கு ஃபியூச்சராக பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆனோம். ஃபஸ்ட்டு எழுதின கதை வேறு, பட் பண்ண கதை இது. அண்ட் ஆப்வியஸ்லி ஐம் வெரி மச் தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ரைட், என்ன தான் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபியூச்சர் ஆக்குனாலும் அது கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணணும். அந்த கேரக்டர்ஸும் சரி எல்லாமே சரி, அது எங்கேயும் அந்த கதாபாத்திரங்கள் எங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் கரெக்டாக நம்ம கொண்டு போனதுனால தான் நான் இந்த கதை கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் படம் சடனாக டிசைட் பண்ணோம். இப்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு படமாக்கக்கூடிய அந்த சவால் இருக்குல்ல, இப்போ நம்ம எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது இப்படிங்கிற சாய்ஸ் வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? என்னென்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான கதை நிறையா வந்துருச்சு இங்கிலீஷில் நிறையா. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் ஃபால்ட்டினோ ஸ்டார்ஸ் 5 ஃபீட் அப்பார்ட்டுமாங்க எழுதும் போதே நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேட்கும் போது ஷார்ட் ஃபிலிமே எங்களுக்கு ஃபியூச்சராக வேணும்னு சொல்லும் போது சரி இப்போ இது என்ன தான் நம்ம எழுதினாலும் இது கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, ஸோ என்னோடய ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஆக்சுவலி நான் பண்ணது தெலுங்கு படம், தமிழ் டப்டு. ஸோ என்ன தான் நம்ம தெலுங்கு படம் பண்ணாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து சென்னை. ஸோ அந்த சென்னைங்கிறது அந்த வந்தாரை வாழ வைக்கும் ஊர், அந்த 2 பேர் சிவாங்கிற மித்ரா கேரக்டர். அதை தாண்டி எனக்கு ஒரு 2 கோட் மைண்டில் நான் எழுதிட்டு இருக்கும்போது 2 கோட் கிடச்சிது. ஸ்டார்டிங் படம் வந்து லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் மெமரிஸ், ஒன்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் மூமெண்ட்ஸ், அண்ட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ், ஹேண்டில் இட் வித் கேர். இந்த 2 கோட்குள்ளே தான் மொத்த கதையும் அடங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கதை எழுதணும். டன் வர்ஷா. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு சீரீஸும் பிச் பண்ணி இது பண்ணியிருந்தேன். அண்ட் தேர் வாஸ் ஒன் மோர் மூவி விச் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். எல்லாமே சேர்த்து தான் நான் பிச் பண்ண ஆரம்பித்தேன். பேட் கேர்ள் தான் ஃபஸ்ட் படமாக அமைஞ்சது, வந்து அது அப்படி ஆயிடுச்சு. அது என்னோட பிளான் கிடையாது. எல்லாமே விமென் ஸ்டோரிஸ் தான், எனக்கு அதுதான் எழுத வருது. ஸோ எல்லாமே பேரலாக பிச் பண்ணேன், பட் பேட் கேர்ள் ஜஸ்ட் காட் மேட். ஸோ அது ஒரு பிளான் கிடையாது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபில்மாக நான் பண்ணணுன்னு வந்தது ஒரு காலேஜ் ஸ்கிரிப்டு. அந்த டைமில் வந்து யங் அடல்ட் ஆக்டர்ஸ் வந்து ஃபேஸஸாக யாரும் இல்லைங்கிறதுனால மவுண்ட் ஆகலை அந்த படம். என் காலேஜ் நிறையா க்ரௌட்லாம் டிமாண்ட் பண்ணிச்சு, அதனால் அது மவுண்ட் ஆகலை. அதுக்கப்புறமா லவ்வரோட ஐடியாவை ஒரு ஷார்ட் ஃபில்மாக தான் ஃபஸ்ட்டு எழுதி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் படிக்கும்போது அவங்க எல்லாருமே இந்த கேரக்டரில் பயங்கர ஹூக் ஆனாங்கன்றது தெரிய வந்தது. அண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம், இது மெயின் ஸ்ட்ரீமில் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லவும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து இனிஷியல் டிராஃப்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை ரொம்ப பேரடி பண்ணுற மாதிரி, சட்டையர் பண்ணுற மாதிரியான ஒரு
போக்கில் தான் ஆரம்பிச்சது. பட் போக போக இது நிறையா பேருக்கு வந்து ரிலேட்டபிளாகவும் இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ராதர் தான் இது யாரோ ஒருத்தங்கிறத பார்த்து நம்ம தள்ளி நின்று சிரிக்கிறத விட நம்மளும் அப்படின்ட்டு நினைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அந்த ஃபர்தர் டிராஃப்ட்ஸில் அந்த சேஞ்ச் நடந்தது. ஸோ அப்படி தான் போச்சு. தோழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளது வந்து சிறை வந்து என்னென்னா, இது வந்து ஒரு தமிழுடைய கதை. எனக்கு எப்போதும் வந்து நான் வந்து சென்னை பேஸ்ட், பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை பேஸ்டு. எனக்கு அப்படியான கதைகள் தான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்திருக்கிறதுனால. அப்புறம் எனக்கு இந்த வாசிப்பு தன்மை எதனா இதுக்குள்ளே எப்படி பயங்கரமாக அப்ளை ஆச்சுன்னா, நான் பிறந்து வளர்ந்தது சென்னை, ஆனால் அதில் வந்து சிவகங்கை போர்ஷன் எடுத்திருப்போம். இப்போ இது வந்து படத்தில் இது ஸ்கிரிப்டில் அது கிடையாது. ஸோ அப்போ எனக்கு இந்த வாசிப்பு தன்மை தான் வந்து அதுக்குள்ளே எனக்கு கொண்டு போச்சு. ஏன்னா நான் அந்த ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கேன், போயிருக்கோம், வந்திருப்போம். என்னால் ஒரு அந்த ஊரில் வாழ்ந்த மாதிரியான ஒரு மனிதர்களால் நம்ம படம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக சிவகங்கை அப்படியான போர்ஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான இதுதான். எனக்கு நாவல் படித்ததும் இந்த மாதிரி எமோஷனலாக அவங்க கூட ட்ராவல் பண்ணதுனால எனக்கு கிடைச்சதை வச்சு நான் அதை அப்ளை பண்ணேன். அப்படி பண்ணும்போது இது வந்து நிறைய பேருக்கு வந்து தவறுகள் தெரியல. தவறுகள் இல்லையானா தவறுகள் கட்டாயம் இருக்குது, ஆனால் தவறுகள் தெரியல, எமோஷனல் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். வாசிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். லைஃபுமே அதை அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தமாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி தான் இந்த சிறை எனக்கு அமைஞ்சது. சூப்பர். 4 பேர்கிட்ட இருக்கிற அடுத்த ஒற்றுமை 4 பேருமே இதை ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும்னு நினைக்கல. வெவ்வேறு தற்செயல் நிகழ்வுகள் வழியாக தான் இதை படமாக பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சுரேஷ் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரியான நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் கற்றுக்க வேண்டியது, ஒரு ஃபேக்சுவலை விட எமோஷன் தான் ஒரு சினிமா ஓவர் பவர் பண்ணோம். எப்பயுமே ஃபேக்ட்டுன்னு போகாமல் ஒரு எமோஷனை நம்ம முன்னாடி வைக்கும்போது அந்த ஃபேக்ட் ரெண்டாவதாக வந்துடும். அதை தான் சுரேஷ் சொல்கிறாரு. நல்ல ஒரு உதாரணம். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் நான். இப்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிங்க இந்த படத்தைன்னு கேட்டேன். அடுத்ததாக ரைட்டிங், என்ன ரைட்டிங் எழுதினா தான் நம்ம போய் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ரைட்டிங் எழுதும்போது ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது? நீங்கள் ரைட்டர் வச்சு ஒர்க் பண்ணிங்களா? அப்புறம் ஒரு ரைட்டர் நமக்கு இந்த கதைக்கு தேவையா இல்லையாங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி எடுக்கிறோங்கிறதையும் நீங்கள் சேர்த்து சொல்லிவிடுங்க. தென் ஆல்சோ வந்து ஒரு டிராஃப்ட் எழுதுகிறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட படிக்க கொடுக்குறோம், படிப்பாள், ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க, திரும்ப நீங்கள் எழுதுவீங்க, திரும்ப சொல்லுவாங்க. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எவ்ரி டெக்னீஷியன்ஸ், நீங்கள் வளர்ந்த டேரக்டர் இவ்வளோ சொல்லுவாங்க இல்லையா? வேர் எக்ஸாக்ட்லி யூ ஸ்டாப் யுவர் ஸ்கிரிப்ட்? இது எப்போ நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு ஓகே அப்படின்னு வரீங்க? இல்லை அந்த ப்ராசஸில் அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் போதுன்னு வரீங்களா? எப்படி இது? இப்போ வரைக்கும் இன்னும் குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாப்புல டிஓபி தினேஷ், இன்னும் நல்லா எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சராக பண்ணதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. இது எப்படி இருந்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், தாண்டி இருக்கணும். ஸோ அந்த 2 கோட்டில் தான் ஆரம்பித்தா அந்த 2 கேரக்டர் வியாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணோம், ரிலேட்டபிள் பண்ணோம். இதுக்கப்புறம் அது தெலுங்கில் அடாப்ட் பண்ணோம். ஏன்னா தெலுங்கு சினிமாங்கிற போது ஒரு கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃப் எதிர்பார்ப்பாங்க. நம்மள டான்ஸ் நம்பரில் லிப்சிங் பாட்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சேலஞ்சஸ். சப்போர்ட் வந்து எனக்கு ஹீரோ அண்ட் ப்ரொடக்ஷன் பயங்கரம் சப்போர்ட்டாக இருந்தனால அவங்க எழுத்த நம்பினாங்க. நான் ரைட்டர்ஸ் வச்சு யாரும் போல் நானே தான் எழுதினேன். அண்ட் டிரான்ஸ்லேட்டருக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட ஐடியாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது சென்னையில் எடுக்கணுமா, ஏன் வைசாக் எடுக்கலாமே, அதே பீச்சு, அதே ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குன்னு. இல்லை சார், சென்னை வந்து எங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் சென்னை நாங்கள் இன்னும் டீப்பாக காமிக்க முடியும் அண்ட் அழகாக காமிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது அதனால தான் அவங்க எங்கள் மேலே பிலீவ் பண்ணாங்க. ஸோ அது தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட அவங்க பயங்கரமாக நம்பினாங்க. சூப்பர் வர்ஷா. ஸோ ஃபார் மீ பர்சனலி ரைட்டிங் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு ப்ராசஸ். எனக்கு தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து எழுதுறது தான் எனக்கு கரெக்டாக செட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஐடியாவே இதை 2-3 பேர் என்னோடய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொல்லும் போது, பாரு இந்த படம் இன்னும் வரல, பாரு இது எவ்வளோ ஆப்வியஸான கதை, லைக் ஒரு பொண்ணு நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறா, நிறையா பேரை கடந்து வரா அப்படிங்கிற கதை வந்து நான் சில இன்சிடென்ட்ஸாக ஃபனியாக சொன்னேன். அது சொல்லும்போது எல்லாருக்குமே பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. சரி இதை படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த கதையாக எழுத ஆரம்பித்தேன். இட் ஆக்சுவலி 1 வீக்கில் நான் எழுதி முடிச்சிட்டேன் அந்த கதையை. எனக்கு அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் இட் டிடன்ட் டேக் மீ டைம் டு இது. பட் ரைட்டிங் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். அது முடியறதே இல்லை. எடிட்டிங் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரைட்டிங். லைக் அப்போவும் நம்ம ரீரைட் பண்ணுறோம், தட் ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். ஸோ ரைட்டிங் கண்டினியூ டில் 2 days பிஃபோர் த ரிலீஸ். நாங்கள் ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு சீன் ஷூட் பண்ணி ஆட் பண்ணோம். லைக் ராட்டர்டாம் வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போன வெர்ஷனில் அந்த சீன் இருக்காது. அந்த அம்மாவும் பொண்ணும் ஆட்டோவில் கட்டி பிடிச்சா ஐ லவ் யூ மான்லாம் சொல்லுவாள். அது என்னோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேயில் இல்லை.
படம் வந்து பிஸ்னஸ் இஷ்யூ இருக்குது, பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படிங்கிறப்போ ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீன் தேவைப்பட்டுச்சு. அது ஒரு தமிழ் சினிமா எனக்கு என்னென்னா என்ன ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படி வைக்கிறது தான் எனக்கு அட்லீஸ்ட் இப்போது நான் இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ எனக்கு இப்போது அதுதான் கரெக்டாக தோணுச்சு. இப்போது நிறையா பேர் படம் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஸ்டுடியோ செட்டப்பில் போகிறாங்க. ஏன்னா நிறையா ஃபில்ம்ஸ் வந்து இப்போ ஓடிடிஸில் பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பிகாஸ் தேர் குவைட் ரிஜிட். ஓடிடியில் ஒரு வாட்டி நம்ம எழுதிட்டா அதே தான் ஷூட் பண்ணணும்னு இருக்குது. அப்போ வந்து நிறைய பேர் வராங்க. இது ஆக்சுவலி அமேசான் ஒரிஜினலாக வர வேண்டிய படம். இட் வாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நிறையா பேர் ரைட்டிங் உள்ளே வருவாங்க, நிறையா பேர் அவங்களோட ஃபீட்பேக் கொடுப்பாங்க. யார்டா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு இவ்வளோ பேர் ஒரு படத்தோட டிஸ்கஷன் உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேர் ஃபில்ம் மேக்கர்ஸாக கூட இருக்க மாட்டாங்க. பட் தே ஹாவ் ஒப்பீனியன்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ ரைட்டிங் வந்து எவ்வளோ கம்மியாக ஃபீட்பேக் வாங்குகிறோமோ இல்லை எவ்வளோ சூஸியாக இருக்கோமோ யார்கிட்ட இந்த ஃபீட்பேக், எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன். எல்லாமே கரெக்டான ஒப்பீனியனாக இருக்காது. சம் மைட் பி வெரி ஸ்டூப்பிட். ஸோ அது நம்ம கொஞ்சம் சூஸியாக இருந்து ரொம்ப பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதது ஐ ஃபீல் இஸ் நம்மளோட எசன்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒன் மோர் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ உங்களுடைய அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பழமையான கதாபாத்திரம் கிடையாது. தமிழ் சினிமாவில் காட்டப்படுற ஒரு தன்னுடைய அபத்தங்களால் அவ பல்வேறு நிலைகளுக்கு சென்று தன்னை ஏதோ ஒரு வகையில் நிலைநிறுத்திக்க போராடுற ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கிறா. தமிழ் சினிமாவில் நம்ம வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரியான கதாபாத்திரம் எழுதப்படலை இல்லையா? அப்போ இந்த படம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் வெற்றி அடையும் இல்லை இது போய் ரீச் ஆகுங்கிற ஒரு யூஎஸ்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக. நீங்கள் இந்த படத்தை எதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புனீங்க? எனக்கு ஆக்சுவலி அப்படி பார்க்க தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு தான் நான் இது ஜட்ஜ் பண்ணுறேன். எனக்கு இந்த படம் பார்க்கணுன்னு இருந்துச்சு. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து என்னை சிரிக்க வைக்குது. எனக்கு ஒரு இது படிக்கும்போது இட் மேக்ஸ் மீ ஃபீல் அந்த எமோஷன் இஸ் லேண்டிங். ஏன்னா இட் இஸ் ஐ திங்க் இட்ஸ் அ ட்ரூ எமோஷன். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா இது எல்லாருக்கான கதையும் கிடையாது. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை நான் எதுக்கு பார்க்கணும். லைக் இந்தியாவில் இருக்கிற மேபி 3% பாப்புலேஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நிறையா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கும் வந்து விமன் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது அவங்க விக்டிமாக இருந்தால் இன்னும் ஈஸியாக ஏற்றுக்க முடியுது. அவங்க வந்து அவங்க திமிர்னால தவறு நடக்கும்போது அவங்களே அவங்களோட லைஃப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கும் போது அவ்வளோவா அது ரிலேட்டபிளாக இருக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தெர் ஆர் எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. பீப்புள் கேன் ஸ்டில் வாட்ச். எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும் போல இருந்துச்சு. நான் அதை அந்த மீட்டரை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணேன். பிரபு, எனக்கும் இவங்க சொன்ன மாதிரி ரைட்டிங் வந்து ஒரு பர்சனல் ஆன ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த ப்ராசஸில் தான் எனக்கு என்ன சொல்லணுங்கிறதே நான் டிஸ்கவர் பண்ணுற ஒரு இடமா. ஏன்னா நாம் ரைட்டிங்காக உள்ளே போகிறப்ப எல்லாமே அஷோர்டாக உள்ளே போகிறதில்ல. அது நமக்குமே ஒரு டிஸ்கவரி ப்ராசஸாக தான் பார்க்குறேன். அந்த இடத்துல நான் பெருசாக ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்காமல், ஆனால் ரைட்டிங்காக எடுக்கும்போது யூ டென் டு கெட் லாஸ்ட் இன் யுவர் பர்ஸ்பெக்டிவ் டூ மச். ஒரு மாதிரி ஒரு நேரோ ஒரு ஃபனல் விஷன் மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதை வெளியில் கொடுக்கும்போது அது என்னவாலாம் வருது அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்த இடத்துக்கு நகரத்துக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு இன்னர் சர்க்கிளோட இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சூஸ் பண்ணி நம்ம விஷனை அலைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்னர் சர்க்கிள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கும் போது அது நமக்கு நம்ம சொல்ல வர்றது கன்வே ஆகுதா அப்படிங்கிற ஒரு அது நிறைய டிபேட்டுக்கும் உள்ள ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் லைக் என்னோட அளவில் அது எல்லா விஷயங்களும் நான் சொல்ல வரணுங்கிறது கன்வே ஆகுதாங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும் எனக்கு. ஓகே, இப்போ வர்ஷாவுக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் தான் உங்களுடைய கதாநாயகன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து திரும்ப அதை பண்ணிட்டு, பொதுவாக நம்ம திரைக்கதையில் வந்து ஹீரோ ஒரு ஆர்க்கில் வந்து மனம் திரும்பணுன்ற ஒரு இடம் வைப்போம். இப்போ அந்த கதையில் அந்த கோகர்ணா போர்ஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். பொதுவாக ரைட்டிங்கில் சில பேர் இந்த போர்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹீரோ ரிப்பீட்டட்லி அவன் அந்த ஜோனுக்குள்ளே இருப்பான் இல்லையா? இது கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்திருக்குமே அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல. நிறையா நான் நிறையா சிறுகதைகள்லேயே படிச்சுட்டு இருக்கும்போதுமே நான் ரீசெண்டாக ஆக்சுவலி ஒரு டால்ஸ்டாயோட சிறுகதை ஒன்று படித்தேன். அதில் வந்து இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். என்னன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பெண் வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்கும் போது எப்படி அவங்களுடைய பர்சனாலிட்டியாக அசியூம் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரக்கடைக்காரங்களோட இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக
மரத்தை சுற்றி தான் இருக்கும். என்ன மாதிரி டிம்பர் நல்லாயிருக்கும், என்ன அடுத்து ஒரு தேட்டர் ப்ளே பண்ணுறவங்க இது பண்ணாங்கன்னா அப்போ ஒரு தேட்டர் ப்ளேவோட எலிமெண்ட்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிரும்ன்ற மாதிரி இதை வந்து ஒரு பேட்டர்னாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பேட்டர்னில் ஒரு சின்ன சின்ன மாறுதல் இருக்கும்போது அந்த கேரக்டரை பற்றின இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அந்த பேட்டர்ன் இருக்குது, பட் அந்த பேட்டர்னில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கேரக்டரோட நுவான்ஸை வந்து ஃபர்தர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அடமெண்ட்டாக இருந்து அதை பண்ணதில் எனக்கு ஹாப்பி ஆக்சுவலி. சுரேஷ், இப்போ எனக்கு வந்து ரைட்டிங் வந்து எப்பவுமே பர்சனல் தான். நான் எழுதுவேன். இதே மாதிரி தான் வருஷம் சொன்ன மாதிரி தான் எல்லா ரைட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தனியாக நம்ம உட்காந்து எழுதுறது, நம்ம எழுதி முடிச்சிருவோம். முடிச்சுட்டு என்னவா இருக்கும்னா ஃபஸ்ட் ட்ராஃப்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ட்ராஃப்ட் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க கொடுப்பேன். இப்போ படிக்க கொடுக்கும்போது இப்போ நமக்கு ஒன்று தெரியும், யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியணும், யார்கிட்ட நம்ம கொடுக்கணும் இந்த ஸ்கிரிப்ட்னு தெரியணும். அது மாதிரியான ஆட்கள்கிட்ட நம்ம கொடுப்போம். அவங்க படிப்பாங்க, படிச்சுட்டு அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா எத்திக்கலாக இது சரியாக இருக்கா. ஏன்னா நம்ம வந்து எப்போதும் வந்து நான் வந்து ஒரு கற்பனை பண்ணி எழுத மாட்டேன். எனக்கு வந்து ஒன்று நெருக்கமானவங்களுடைய நிகழ்வுகள் வந்து எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். அப்போ வந்து என்னவா இருக்கும்னா நம்ம அதை வந்து நம்ம பார்த்துருப்போம், நான் மைண்டுக்குள்ளே அந்த விஷுவல்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு என்னவா இருக்கும்னா சரியாக வரும்னு தோணும், இது கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த ரைட்டிங்குள்ளே இது இருக்குது. அப்புறம் வந்து இந்த ரைட்டிங் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சினிமாக்கு பண்ணுறீங்களா, நாவல் எழுத பண்ணுறீங்களா? நீங்கள் நாவல் எழுத பண்ணீங்கன்னா உங்களுடைய கற்பனை குதிரை எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஆனால் சினிமாக்குன்னு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக பண்ணணும். ஏன்னா வந்து என்னவா இருக்குன்னா நீங்கள் எழுதுகிற ஒரு 2 சீன், அந்த 2 சீன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஒரு 3 நாளுடைய காஸ்ட் சினிமாவில் வந்து கட்டாயம் வந்து ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரும். ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, பொறுப்பு இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரைட்டர்ஸ்ன்னு நம்ம ஒரு கர்வத்தோடு இருக்கிறோன்னா அதே இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு அது எப்படி என்னவா அது போய் சேருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ சும்மா நம்ம எழுதிட முடியாது. அப்போ என்னவா அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கிட்டா நம்ம அதை எழுதணும். ஸோ அப்போ அதை எழுதும்போது எனக்கு வந்து நான் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து என்னென்ன நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து தான் வரோம். இப்போவும் அப்படி தான் இருப்போம். பட் ஆனால் என்ன அந்த பணத்தினுடைய வேல்யூ தெரியும். ஸோ இப்போ இந்த பணம் எதுக்காக செலவிடப்படுதுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுடைய கற்பனைக்கு உங்களுடைய இதுக்கு அது படத்துக்கே வராத பட்சத்தில் தேட்டருக்கு வராது, இது எடிட்டில் நிற்காதுன்ற பட்சத்தில் அதை எடுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு இன்றைக்கி அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இப்போ அப்புறம் எனக்கு டெக்னீஷியன்ஸ் கூட நான் போதும் வந்து என் ஸ்கிரிப்ட் எல்லா டெக்னீஷியனும் தெரியும் நினைப்பேன். ஒரு எடிட்டர் ஆகட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லார்கிட்டையும் முதல்ல நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க முதல்ல படிச்சிருவாங்க. படிச்சுட்டா என்னவா இருக்குன்னா, நான் போயிட்டு இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டுனா அவங்க படிச்சுட்டு முதல்ல சொல்லிடுவாங்க. அவங்க மைண்டுக்குள்ள அந்த விஷுவல் போயிட்டு இருக்கும். இப்போ அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டர் இருந்தால் அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், இப்போ எடிட்டர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஸோ இப்படி ஒன்று இருக்குல்ல, இது வந்து நான் அதனால் என்ன வேணா என் டெக்னீஷியன்ஸ்க்கு மெயினாக நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருவேன். சில பேருக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா அவங்க ஸ்கிரிப்டை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, அசிஸ்டன்டே தெரியாது. நாங்களும் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கோம் சார்கிட்ட இருந்து. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா அது வந்து அவர் மைண்டில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், அவ்வளோதான். ஏன்னா அது அவருடைய இது அது நமக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் எனக்கு ரைட்டிங் எப்போதும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எழுதணும்னு பார்ப்பேன். அதுக்கு பின்னாடி இருக்க பொருளாதாரம் பார்ப்பேன், அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை பார்ப்பேன், அதுக்கு பின்னாடி இருக்க டைமை பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எடிட் பண்ணிட்டே வரீங்க ஸ்கிரிப்டை, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மாண்டேஜ் பெருசாக எழுதியிருப்போம். இது இவ்வளோ பெரிய மாண்டேஜில் வேணாம், ஒரு சீன்லேயே சொல்லலாம்னு நமக்கு சம்டைம் தோணும். சம்டைம் வந்து ஒரு கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய சீன் வேணாம், விஷுவலாக சொல்லலாம்னு தோணும். அந்த எடிட்டிங்கில் நம்ம ஸ்கிரிப்டும் ஷார்ப்பாகவும் பேஜஸும் கம்மியாகும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடிட்டிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன் நான். என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த மாண்டாஜஸ் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், மாண்டாஜஸில் வந்து இப்போ நான் எப்படி எடிட் பண்ணி பார்ப்பேன்னா, இப்போ அவன் வந்து அந்த பஸ்ஸில் அந்த பொண்ணுடைய அவன் ஓடி வந்து அந்த பொண்ணை இது பண்ணுவான், அந்த கண்ணை துடைப்பான், கட் பண்ணால் அவன் அங்கே இதில் கண்ணை துடைப்பான். ஸோ நான் இது எழுதியிருந்தேன். ஓகே, இது நான் எழுதியிருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் அந்த பஸ்ஸு ஃபைட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பஸ்ஸு ஃபைட்டில் என்னென்ன மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த மொமெண்ட்ஸ்லாம் நான் எழுதியிருந்தேன். அப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு இது வந்து நான் சினிமா ஃபைட்டாக வரக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போது இது நம்ம உண்மையிலேயே சண்டை போட்டு எப்படி போடுவோம். அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எழுதிடுவேன். இதை நான் மாற்ற விட மாட்டேன். ஏன்னா இதை நான் நம்புவேன், இது எனக்கு கரெக்டாக ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டில் உட்காடுறான்ல, அவன் டாய்லெட்டில் உட்காரும் போது கட் பண்ணால் இந்த இடத்துல அவன் டாய்லெட்டில் வந்து பகலில் இதில் உட்காந்துருப்பான். அது நான் வந்து எழுதி வச்சிருக்கும்போது எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா, அங்கே பார்க்கும்போது டக்குன்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு பிளாக்லேருந்து டக்குன்னு ஒரு ஒயிட்டில் மாறும், அது மாதிரி இது இருந்துச்சு. ஆனால் வந்து நான் நம்பினேன் நல்லா இருக்கும்னு, எடிட்டர் ரொம்ப நம்பினார் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இது என்னென்னா எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் தான், இது வந்து டீம் ஒர்க் தான். ஏன்னா நான் மட்டுமே சிந்திச்சு, நான் மட்டுமே எழுதி, நான் மட்டுமே எடுத்தேன்னா அது வந்து எந்த வகையிலுமே அது இதுவாக இருக்குது. எல்லாருமே சேர்ந்து உழைக்கும் போது தான் அது சரியாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. டன் சூப்பர். ரொம்ப ரைட்டிங் பற்றி நான் கேட்டேன். இப்போ மேபி நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங்குள்ளே நான் இதை கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக. லைக் ஓகே, நம்ம அவர் சொன்ன மாதிரி எழுதுறதை போய் கன்வே பண்ணணும், ஏன்னா அது விஷுவல் மீடியா ஆப்வியஸ்லி எவென்ச்சுவலி.
ஒரு படத்தினுடைய ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த படத்தை நான் இப்படி தான் சொல்ல போகிறேன், இந்த மாதிரியான பேசிங்கில் தான் சொல்ல போகிறேன், இந்த படத்தில் வந்து ஷார்ட்டெல்லாம் இப்படி தான் வைக்க போகிறேன் இப்படின்னு சொல்கிற கால் இருக்குல்ல, எடிட்டிங் காலாக இருக்கட்டும், ஷார்ட் வைக்கிற காலாக இருக்கட்டும், அது எப்படி அரைவ் ஆகுறீங்க அந்த ஃபிலிம் லாங்குவேஜுக்கு? யா, ஸோ ஃபஸ்ட்டு கப்பிள் ஃப்ரெண்ட்லி நீங்கள் எழுதி முடித்தோடனே ஓகே இது லவ் ஸ்டோரி, இது வந்து ஒரு புதுமையான ஸ்டோரி இல்லை, அண்ட் தெலுங்கு படம். ஸோ சென்னைங்கும் போது ரொம்ப ரியல் லொக்கேஷனில் எடுப்போம். அண்ட் இப்போ நம்ம ரியல் லொக்கேஷனாக இப்போ மவுண்ட் ரோடில் மாண்டேஜ் எடுத்துருக்கலாம். ஸோ அதேமாதிரி சென்ட்ரலில் மாண்டேஜ் எடுத்துருக்காங்க, இல்லை அங்கே சீன் வைக்கணும் அப்படிங்க ஒன்று தோணுச்சு. ஸோ நான் இப்போ ரங்கநாதன் தெருன்னு இன்ட்ரோல் பிளாக் நான் யோசித்தேன். தினேஷ் வந்து இல்லை சென்ட்ரலில் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆனால் சென்ட்ரலில் பர்மிஷன் இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க சென்ட்ரலில் பர்மிஷன் கிடைக்காது, பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க. 6-7 மணிக்கு ஷூட் பண்ணணும் அந்த சீக்வன்ஸை. மிட் நைட் 3-4 மணிக்கு தான் நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஓகே வாங்குறோம். அது வரைக்கும் அவங்களும் பயம், திடீர்னு கேமரா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது இதுன்ட்டு. பட் அப்புறமா நம்புங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது அவங்க சென்னை ஒரு கேரக்டராகவே ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஸோ நம்ம எங்கேயுமே சீட் பண்ணுற வேண்டாம், அந்த ஒரு விஷுவலாக இருந்தோம். ஸோ அந்த பெரும்பாக்கத்தில் அந்த டெரேஸ் கூட ஹவுசிங் போர்ட்லேருந்து அந்த சைடு ஒரு அப்பர் ஸ்கேல் பில்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து இருக்கிற கேரக்டர் அந்த இடத்துக்கு தான் ஃபியூச்சரில் போகிறோம். எல்லாமே கொஞ்சம் விஷுவலாக நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக பண்ணலாம் அப்படின்னா. அதேமாதிரி எடிட் பேட்டர்ன் அப்படி தான். இப்போ கேரளா போர்ஷன்லாம் இன்டர்கட்டில் வரும்போது அது ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் நம்ம ஒரு வேரியேஷன் காமிக்கலாம். சென்னைக்கும் கேரளாவுக்கும் ஒரு வேரியேஷன் கலராக காமிக்கலாமா இல்லைன்னா எப்படி காமிக்கலாமோ அப்போ தான் கணேஷும் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு தோணுச்சு. ஸோ நம்ம விஷுவலாக எந்த அளவுக்கு நம்ம இன்னும் புஷ் பண்ண அது இன்னும் அந்த கேரக்டர்ஸும் சரி அந்த ஸ்டோரியும் சரி இன்னும் ஈஸியாக ஆடியன்ஸ்க்கும் சரி பார்க்குற நம்மளுக்கும் சரி அது ரொம்ப லைவ்லியாக தெரியுது. ஸோ படம் பார்க்குற எல்லாருமே சொன்னாங்க இந்த கருப்பட்டி காஃபியில் வந்து கான்வர்சேஷன் பேசினா ரொம்ப லைவாக இருக்குது, கூட்டத்துக்குள்ளார நீங்கள் ஒரு 2 பேரை வச்சு எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது. ஸோ அது அந்த ஒரு இதுதான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். யா வர்ஷா. ஸோ எனக்கு வந்து ஃபில்ம் லாங்குவேஜ் ஆக்சுவலி ஐ ஃபீல் இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் வே டு டெல் அ ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து கியூப்ரிக் மாதிரி ஒரு படம் எடுக்கிறோன்னா அது வேறு, யூ நீட் டு பி வெரி இமேஜினேட்டிவ், அது வேறு ஒரு இது. பட் வென் வி ஆர் ட்ரைங் டு டெல் ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ் ரொம்ப ரூம் போட்டு யோசிக்காமல் இந்த கதைக்கு இதுதான் கரெக்டான ஒரு டோன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஐ ஃபீல் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வே டு டெல் அ ஸ்டோரி. அதாவது ரொம்ப வைல்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் நெசசரி. அட்லீஸ்ட் எனக்கு இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படல. ஸோ இந்த பொண்ணோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி விஷுவலி மேட்ச் பண்ணோன்னு நினச்சேன். பட் ஸோ மச் ஆக்சுவலி சேஞ்ச்ட் வென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் இட். நான் ஆக்சுவலி நிறையா மாற்றினேன் ஷூட் பண்ணும்போது. நான் ஸ்கூல் போர்ஷனை வந்து நான் ரொம்ப நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்த பேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது பிகாஸ் வி ஹேட் அ ரொட்டீனில் டெய்லி காலையில் ஒரே டைம்க்கு எந்திரிக்கிறோம், டெய்லி நைட் ஒரே டைம், டெய்லி ஒரு யூனிஃபார்ம் போடுறோம். அந்த ரொட்டீன்னால டைம் பயங்கர ஸ்லோவாக போகும். அந்த குவார்ட்டர்லிக்கும் ஹாஃப் இயர்லிக்கும் நடுவுலேயே ஒரு 10 வருஷம் சைல்டுஹுட்டில் எப்போவுமே டைம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் காலேஜில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னது நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா த மோர் கேஆஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப் இன்னும் டைம் ஃபாஸ்ட்டாக போகும். அது ஆக்சுவலாக ஹவு டைம் இஸ் பர்சீவ்ட். ஐ வாண்டட் டு கேப்சர் தட் இன் மூவிஸ். ஸோ பேட் கேர்ளில் ஸ்கூல் போர்ஷன் ஐ ஆக்சுவலி வாண்டட் இட் டு பி வெரி ஸ்லோ. 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, ஓப்பனிங்லேயே போர் அடிச்சதுன்னா எல்லாரும் வந்து டிப்பிக்லி ஒரு ஃபெமினின் சப்ஜெக்டை எல்லாரும் பார்க்கறது இருக்குல்ல, அது ஒரு ஆர்ட் ஹவுஸ் சினிமான்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை வந்து ஒரு மாதிரி தி ட்ரீட்மெண்ட் வில் பி வெரி சீரியஸ் அண்ட் ஹெவி. அந்த ஜோனில் போயிடுமோன்னு எனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. அதனால அதை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கினேன். அதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அமித் திரிவேதி ஆப்வியஸ்லி மியூசிக் டிஃபைன்ஸ் யோர் எடிட் அண்ட் யோர் பேசிங். எனக்கு வந்து அமித் திரிவேதி வந்து நான் ஷூட் முடிச்சு எடிட் ஒரு போர்ஷன் லாக் பண்ணதுக்கப்புறம் 30s மட்டும் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. படம் க்ரோனாலஜிக்கலாக ஷூட் பண்ணேன், டீன்ஸு காலேஜ் 30ஸ்னு ஷூட் பண்ணேன். அந்த பீரியடில் தான் அமித் திரிவேதி வராரு. ஸோ அவர் போட்டு கொடுத்து இந்த மொமெண்ட்டுக்கு உட்காந்த சாங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக இமேஜின் பண்ணியிருந்த பேஸில் என்னால் அந்த இதை எடிட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் நடந்துச்சு. த திங் அண்டர்வென்ட் அது பேசிங்லேருந்து நான் என்ன மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருந்தேனோ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து ஆக்சுவலி ஸ்கூல் போர்ஷனை வந்து 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அவள் ஒரு மாதிரி பாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறா. அவள் வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போகும்போது அப்போது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறும், படத்தோட ஃபார்மேட் மாறும் அப்படின்னு வச்சுருந்தேன்.
பட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது. என்ன நீங்கள் தேட்டருக்குலாம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, தேட்டரில் பாதி ஸ்க்ரீனில் தான் ப்ளே ஆகும் அப்படின்லாம் எல்லாரும் பயமுறுத்தி விட்டாங்க. அதனால நான் வந்து அதை சினிமா ஸ்கோப்பாக ஆக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ அது என்னோட ஃபஸ்ட்டு டீன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டிஓபிஸ் இருந்தாங்க என் படத்துக்கு. ஸோ டீன்ஸ் ஷூட் பண்ண ஜகிக்கு அது பயங்கர வருத்தம். இப்போ வரைக்கும் அவர் வந்து எனக்கு கிராப்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறனா அதிலே கொடுங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ஷூட் பண்ணோம் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பாக்ஸ் ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணது. நிறைய சேஞ்சஸ் ஹேப்பன். பட் ஐ திங்க் அந்த கேரக்டரோட உணர்வோட நான் வந்து அந்த ஃபிலிம் லாங்குவேஜை வந்து டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணேன். தட்ஸ் ஹவ் ஐ டிட் இட். பிரபு ப்ரிட்டி மச் சேம் தான். கேரக்டர்ஸும் அந்த ஸ்டோரி நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல வரோனோ அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் டிரைவ் பண்ணும்போது இன்னுமே ஐ திங்க் அது ஒரு இன்னும் ட்ரூவரான ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் படத்துலையுமே நிறையா சாய்ஸஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் படம் ஃபுல்லாமே ஸ்டாட்டிக்கில் தான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். பெருசாக மூமெண்ட்ஸே ஏன்னா அவங்களுமே ஒரு மாதிரி ஸ்டக்காக தான் இருக்கிறாங்கன்ற ஒரு இடத்துல 2 பேரும் ஒரு மாதிரி அந்த ஒரு அடைப்பை வந்து ஆடியன்ஸுமே ஃபீல் பண்ணும். ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துருங்கிறது. அண்ட் லென்சிங்காகவுமே எல்லாமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்கமே ஒரு சோக்கரில் தான் ட்ரீட் பண்ணியிருப்போம். ரொம்ப லைக் க்ளோஸ்அப்ஸில் அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸில் ஆடியன்ஸும் போகும்போது இன்னும் அந்த கேரக்டர்ஸோட மனநிலைகளை வந்து க்ளோஸராக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கோகர்ணாலாம் இன்ஃபேக்ட் லைக் கோகர்ணா மாதிரியான ஒரு ஊரில் போய் ஷூட் பண்ணும்போது பொதுவாக எல்லாருமே ஒயிட்ஸ் போட்டு அந்த லொக்கேஷனை காட்டணும், இந்த ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நாங்கன்னா எல்லாமே லென்சிங்காக கேரக்டர்ஸோடையே தான் இருக்கணும். அது லொக்கேஷன் பின்னாடி அழகு எல்லாமே இருந்துட்டு இருக்கு. பட் இங்கே வந்து ஒரு டர்மாயிலும் கேஸும் தான் போயிட்டு இருக்குங்கும் போது அதில் நம்ம அதை தான் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த சாய்ஸஸ்லாம் எடுத்தோம். அது ஐ திங்க் லைக் படம் பார்க்குறவங்க நிறையா பேருமே தியேட்ரிக்கலாலாம் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலிடேஷனாக இருந்துச்சு. நிறையா பேர் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஒரு அடைச்சி வச்ச ஒரு கிளாஸ்ட்ரோஃபாபிக்கான ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தேட்டரில் ஐயோ இங்கேண்டா நம்ம வந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலையை க்ரியேட் பண்ணிருச்சுன்ற போது தட் வாஸ் வாட் வி வர் கோயிங் ஃபாருங்கும் போது அது கொஞ்சம் வேலிடேட்டிங்காக இருந்துச்சு. சந்தோஷமாக தான் இருந்தது. ஆமாம் ஆமாம். டன் சுரேஷ். இப்போ நமக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருவேன். இப்போ நமக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிறோன்னா அந்த நாவலுடைய லாங்குவேஜை நம்ம வந்து அதில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்கிரிப்டில் எழுதும்போதே எனக்கு ஒரு இந்த இது எப்படி வரப்போகுதுன்றது எனக்கு கிளியராக தெரியும். அதை எடுக்கிறது தாங்க சேலஞ்ச். இப்போ எடுக்கிறது வந்து எப்போதும் வந்து வெற்றி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், பட் அதை சொல்லாமன்னு தெரில, பட் ஆனால் சொல்கிறேன். என்னவா இருக்குன்னா ஒரு டேரக்டர் தான் அந்த படத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த டேரக்டர் தான் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் இருந்து அந்த படத்தை எடுக்கிறது. ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே அது ஒரு ப்ராஜெக்ட், ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பரு, டெக்னீஷியன்ஸ்க்கு அது ஒரு இது. அப்போ இதை வந்து அவங்க இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும். ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஜோராக ஜாலியாக ஆரம்பிப்போம், வாங்கன்னு. ஆனால் ஒரு 4 நாள் 5 நாள் போனதுக்கப்புறம் எப்போ முடிப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. ஒரு 20 நாள் 25 நாள் தாண்டி போச்சுனாலும் எப்போ முடிப்பீங்க, படத்தை எப்போ முடியும் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் இருக்கும். இப்போ நமக்கு வந்து தொடர்ச்சியாக 40 நாள் எடுக்க மாட்டோம். எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்போ அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும்தான் இதுதான் கமிட்மெண்ட்டு. அப்போ ஒரு டேரக்டருக்கு தான் கமிட்மெண்ட்னா அதை எப்படி அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணுன்றது நம்ம வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அது அந்த கதைக்கான லாங்குவேஜோடு நம்ம அதை ஒர்க் பண்ணவும் செய்யணும். அவசரப்பட்டு அடிக்கூடாது. ஏன்னா இது நம்ம லைஃப். ஸோ அதுதான் வந்து அவர் சொன்ன விஷயம். ஸோ வந்து இது நீ தான் வந்து நான் சொல்ல ஒரு டேரக்டராக அவன் தான் அதை வந்து காப்பாற்ற முடியும். மற்றபடி கூட இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட கொஞ்சம் நாளைக்குள்ளே டயர்ட் ஆகிடுவான், எப்படா முடிப்புன்ற அளவுக்கு ஆயிடுவான். ஆனால் நீ தான் அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இது என் மைண்டுக்குள்ளே எப்போதும் ஓடிட்டே இருக்கும். நான் ஷூட் பண்ணும்போதே ஓடும். ஏன்னா வந்து 2 மணி ஆயிடுச்சுன்னா வந்து நின்றுவாங்க, 6 மணி ஆயிடுச்சுன்னா வந்து நின்றுவாங்க. ஸோ ஆனால் அதே நேரம் அதுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே போனால் 1.5 கால் ஷீட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்குள்ளே அந்த அரை மணி நேரம் கேட்போம்ல, அந்த அரை மணி நேரத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னவா இருக்குன்னா நம்ம வந்து இதுக்கெல்லாம் பிளானும் இருக்கணும். பிளான் ரொம்ப பெரிய பிளான் இருக்கணும். எதனால் நான் பிளான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நான் தான் முதலே சொன்னேன், இது வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம ஒரு நாள் ஷூட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் பிளான் வந்து ஏபிலேருந்து வச்சுருக்கணும். சப்போஸ் இது இல்லைனா அது இல்லைனா இது அப்படின்றத வச்சுருக்கணும். வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் இது பண்ண முடியும். அப்போ இதுக்கு நமக்கு இதெல்லாம் வந்து எங்கேருந்து இவ்வளோ பெரிய தைரியம் கிடைக்கிது? ஏன் வந்து ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நம்மளை நம்பி ஒரு 200-300 பேர் வந்து ஒரு யூனிட் இருக்குது. நீங்கள் தான் தைரியம் அந்த முடிவை எடுக்கணும். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு லென்சிங் ஆகட்டும், ஸோ வந்து மூமெண்ட்ஸ் இது பண்ணுறதாகட்டும், கேமரா மூமெண்ட் ஆகட்டும், எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் மெயினாக பார்க்குறது வந்து அந்த ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸையும் அவங்களுடைய இது ஹோல்ட் பண்ணுறாங்களா, கேரக்டரை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறாங்களா, இதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா
நான் அதை பார்க்குறேன்னா ஆடியன்ஸ் அதை தான் பார்க்க வைக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிற டிரெக்டராக எடுக்கக்கூடாத அட்வைஸ் எது, ஏன்? ஸோ ஆல்ரெடி இங்கே சொன்னது தான், கரெக்டான ஆளுங்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்குறது. நம்ம எல்லாருக்கிட்டேயும் அப்படியே கொடுக்கணும், நிறைய இன்புட்ஸ் வரும், பட் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னா அது கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டோன்னா ரைட் பர்சன், ஸோ இந்த பர்சன் நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட் அவங்க ஜட்ஜ்மெண்டலாக தி பெஸ்ட்டாக இருப்பாங்க நம்பி, அது மேபி ராங்காக கூட இருக்கலாம், பட் அந்த மாதிரி கரெக்டான டீம், கரெக்டான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கூடிய நம்ம தான் அது கால் எடுக்கணுங்கிறது நான் யோசிக்கிறேன். இல்லை என்னென்ன அட்வைஸாக எடுக்கக்கூடாதுன்றது வந்து எனக்கு வந்து நம்ம யாருமே வந்து அவர் கலைஞர்கள் தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, கலைஞர்கள் தான். ஆனால் அதே நேரம் ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள்லாம் கிடையாது, நம்மளும் சாதாரண மனிதர்கள் தான். அப்போ இந்த மனிதர்கள் என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல, இந்த இது வந்து நீங்கள் வந்து நான் ஒரு டேரக்டர் கொம்பு முளைச்சிச்சு அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அது முதல்ல வரக்கூடாது. அப்புறம் நான் எழுதுகிற கதை பயங்கரமான கதை, அப்படியான ஒரு கதை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா உலகம் முழுக்க சினிமாக்கள் இருக்குது, அந்த சினிமாக்களில் எல்லா பகுதியும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னும் போது நீங்கள் அதில் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருக்கோம், படித்ததுலேருந்து தான் நம்ம எடுப்போம், ஏதோ எங்கேயோ படிச்சிருப்போம், எங்கேயோ பார்த்துருப்போம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் நமக்குள்ளே வரும். ஆனால் நம்மளே நினச்சா மாதிரி இருக்கும் அது. ஸோ நீங்கள் மண்டைக்குள்ளே எப்போதும் நம்ம ஒரு சினிமா பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம சினிமா பண்ணுறோம், இதை ரொம்ப தெளிவாக பண்ணணும், அவ்வளோதான். தவிர்த்து பிளானிங்கோட தெளிவாக பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக இது பண்ண வேண்டியதான். இதுதான் என்னுடைய இது பர்சனலாக நான் சொல்கிறது. எனக்கு வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி ஜான்ரெலாம் ஒர்க் ஆகிறதில்ல அப்படிங்கிற அட்வைஸ் வந்து எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்ற கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து யாரையுமே அசைச்சிக்க விடக்கூடாது. அப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இடத்தையே இழந்துருவோம்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன்று சொல்லணுங்கிற கருத்துலேருந்து தான் எல்லாமே உருவாகுது. அதுலேயே ஒரு கன்விக்ஷனும் கான்ஃபிடென்ஸும் இல்லாமல் இருந்தால் அது பேடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அதில் சின்ன கேள்வி, இப்போ இதில் பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ஹீரோ இருக்கார். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பரவாயில்ல மச்சான் அதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால் இப்போடா கம்முன்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஒரு ப்ரொடியூசர் சொல்லும் போதும், ஒரு ஹீரோ சொல்லும் பொழுதும், இப்போ நம்ம ரொம்ப நம்ம வளர்ந்த நம்ம எந்த டேரக்டர் இருந்தோம் அவங்க சொல்லும் பொழுதும் இது எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டேரக்டரை ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா நம்ம எடுத்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்டில் உண்மை இல்லை அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கி சிறை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்க கூடாது. இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தா, எந்த கன்வென்ஷன்லையுமே இல்லாமல், ஒரு ரெட்ரோ சாங் இல்லாமல் ஒரு படம் வந்து அடிக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த படம் ஒரு சாட்சியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் ஒரு கன்விக்ஷன் ஸ்ட்ராங்கராக இருந்தால் அது கண்டிப்பாக ரெசனேட் ஆகுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன். வர்ஷா, என்னோட அட்வைஸும் அதே தான். யோசிச்சு அதே உங்கள் அட்வைஸ் இல்லை என்னன்னா, இப்போ ஹாரர் காமெடி தான் ட்ரெண்டில் இருக்குது, அதுக்காக இல்லை. பட் என்னன்னா, இஃப் தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு தட்ஸ் ஓகே. ஏன்னா இது வந்து சினிமாவை வந்து ஒரு பொருளாதாரமாக பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லையே. நம்ம வந்து இங்கே வி ஹாவ் டு பே பில்ஸ். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால தான், இந்த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு படம் பண்ணுறதுனால தான் என்னால் ஃபில்ம் மேக்கர் ஆக முடியும்னா அதில் எந்த தவறும் இல்லை, நம்ம அதையும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து இதுதான் சினிமா, இது சினிமா இல்லை அப்படின்னு பார்க்காம இருந்து ரொம்ப அப்ஜெக்டிவாக ப்ராக்டிக்கலாக இருந்தால், ஐ திங்க் சினிமா இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ஆர்ட் ஃபார்ம். ஒரு பணம் படைச்ச மீடியம், இட்ஸ் அ வெரி கேபிட்டலிஸ்டிக் மீடியம். நம்ம ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக அதில் போக முடியாது. ஈவன் இஃப் யூர் அன் ஆர்டிஸ்ட், அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம டேரக்டர்னு வந்துட்டால் நீங்கள் நிறையா பேரோட நீங்கள் டேரெக்டாக பேசாட்டியும் நீங்கள் யாரெல்லாம் காசு பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு காசு கொடுக்கணும். உங்களோட ஷூட்டிங்க்கு காசு செலவாக போகுது. ஸோ யூ ஹாவ் டு மேக் சம் ப்ராக்டிக்கல் டெசிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ நான் ரொம்ப ட்ரூ ஆர்டிஸ்ட், நான் இதுதான் படமாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இஸ் கிரேட். இஃப் யூ கேன் டூ இட், இஃப் யூ கேன் அச்சீவ் இட், தட்ஸ் கிரேட். ஏன்னா தெர் ஆர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கிராண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அவென்யூஸ் இருக்குது. ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்க்கும் அவென்யூஸ் இப்போது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பட் கன்வென்ஷனலாக இப்போ ஒன்று ஹிட் ஆகுங்கிறதுனால பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக உங்களை ஆக்க போகுதுன்னா தட்ஸ் ஸ்டில் கிரேட், யூ கேன் டூ இட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ திங்க் ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக இதுதான் பண்ணணும் அப்படின்னு போய் பண்ணால் நம்ம கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிப்போம். மெயினாக என்னென்னா, இது ஒரு 2 to 3 years ஒரே ஐடியாவை வச்சு ஒரே ஸ்டோரியை வச்சு மல்லு கட்டணும்ல. அப்போது நம்மளுக்கு பிடிச்ச கதையை பண்ணோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பிடிக்காதது வந்து கொஞ்சம் வேண்டா வெறிப்பாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்னா எப்படி வேலை நடக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கதையை நம்ம சொல்லிட்டு போயிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த 4 பேர்கிட்டையும் பார்த்த ஒற்றுமையாக என்ன இருந்ததுன்னா, ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் படமாக நீங்கள் எடுக்கல. 4 பேர் கதைகள்லையும் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஓகே, இப்போ இவர் சொல்கிற மாதிரி ரெட்ரோ சாங்ஸ் இல்லை, மற்ற விஷயங்கள், ஒரு மொமெண்ட்னு சொல்கிற விஷயங்கள், கதை தன்னியல்பாக எங்கே ஒரு மொமெண்ட்டை உருவாக்குதோ அந்த இடத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து வரீங்க.
இப்போ இந்த மாதிரியான ஒரு பார்வை தன்னோட படத்துக்குள்ளே வைக்கிறது இருக்குல்ல, இதுக்கு ஒரு டிரெக்டராக ஒருத்தங்க தன்னை எங்கேருந்து எக்யூப் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமர்ஷியல் படமாக எடுக்கிறது தப்பும் கிடையாது, தட் இஸ் அ சாய்ஸ். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் படமாக எடுக்கணுங்கிறது இன்னொரு சாய்ஸ். இப்போ உங்களுடைய வகைமை படங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஃபெஸ்டிவல் படம்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது. யூ கைஸ் ஆர் பிளேயிங் இந்த மிடில் கிரவுண்ட், ரைட்? இப்போ இந்த இடத்துக்கு அச்சீவ் ஆகிறதுக்கு, இந்த இடத்துக்கு வர ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, இந்த தெளிவுக்கு ஒரு டைரக்டர் தன்னை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்னு நான் கேட்குறேன். ஒரு ரீடிங்கா, இல்லை வந்து ஒரு பயணமா, இல்லை வந்து கரெக்டான சர்க்கிளா, இல்லை இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்பு இருக்கணும் டேரக்டர். அதனால இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த பண்பு ரொம்ப பர்சனலாக கூட இருக்கும். என்னோட இந்த குணத்தால் தான் நான் இங்கே இருக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை தொகுத்து சொல்லணும்னா எந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பெண்களை என்னவா காட்டணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ வந்து மற்ற வீக்கர் செக்ஷன் எப்படி நம்ம காட்டணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்களை என்னவா காமிச்சிடக்கூடாதுன்றலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எழுதும்போது அதை கான்சியஸாக அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னவா நம்ம வாசிக்கிறோம், இப்போ வாசிக்கும்போது நம்ம அந்த கேரக்டர்ஸ் அவங்க எப்படி என்னவா அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன தப்பு இருக்குது, ஏன் வந்து இந்த ரைட்டர் வந்து இதை கவனிக்கலை, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம மனநிலைக்குள்ள நம்ம ஒரு பாயிண்ட்ல இருக்கோம், அந்த பாயிண்ட்லேருந்து அதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த ரைட்டர் மேலே நம்ம ஒரு சின்ன கோவம் வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சமூகத்தோட இயங்குறது இருக்குல்ல, அது இயங்குறது ரொம்ப முக்கியம். அப்படி இயங்கி பார்க்கறது இருக்குல்ல, அவங்களுடைய பார்வை, அவங்களுக்கு லைஃபுக்கு நம்ம ஒரு, எனக்கு தெரிஞ்சு எல்லாருடைய லைஃபுக்கும் ஒரு மரியாதை இருக்குது எல்லாருமே. ஏன்னா இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து இது கேட்கலாம், வந்து யாசகம் கேட்கலாம்னு வச்சிங்களேன். ஆனால் பட் நான் அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்னவா இருக்கும்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா ஒரு 18-19 வயசில் எத்தனை பேர் இவங்க பின்னாடி சுற்றி இருப்பாங்க, ஒரு 25 வயசில் என்னவா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டு இவங்க ஒரு இடத்துக்கு வந்து நின்று இன்னைக்கு வந்து எல்லாமே எழுந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதை வந்து அந்த சுயமரியாதையோ இல்லை நிற்கிறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பார்ப்போம், பின்னாடி யோசிப்போம். சும்மா அவங்ககிட்ட கடந்து போகிறது இருக்குல்ல, அப்படி இல்லை. ஏன்னா நான் படித்தது ஓவிய கல்லூரி. அப்போ நான் என்னவா இருக்கேன்னா, வரைகிறதுலேருந்து எல்லாமே நான் வந்து பயங்கரமாக பார்த்து தான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் சொசைட்டியோட ரொம்ப நெருக்கமாக தான் போயிருக்கும். அப்புறம் ஒரு எளிய மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம வர்றோம். அப்போ அந்த எளிய மனிதர்களுடைய கதைகளை நம்ம பேசணும். அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தில் பல வன்முறைகள் இருக்கும். அந்த வன்முறைகளாக பயங்கரமாக இருக்கும், ரத்தம் தெறிக்க இருக்கும். ஆனால் அந்த எளிய மனிதர்களுடைய கோபமும் வன்முறையும் வந்து நிறைய இடங்களில் நியாயமானதாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல நம்ம இருப்போம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கிறதால அதெல்லாம் பார்க்குறேன். நான் அவங்களோட இருந்து அந்த கதையை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படி தான் அந்த கதைகளை கொண்டு வரேன். இப்போ இதுக்கு நெருக்கமான இன்னொரு உபகேள்வியாக நான் வர்ஷாக்கிட்டையும் சுரேஷ்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ அவர் ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு பெண்களை இப்படி காட்டணுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் ஒன்று சொல்லுது, வீக்கர் செக்ஷன் இப்படி காட்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நான் ஒரு ஆடியன்ஸோடைய பார்வையிலேருந்து தான் நான் கேட்குறேன். ஒரு ஃபீமேல் ரைட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை பற்றி நான் எழுதுகிறேன். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ஃப்ளாஸ். இப்போ நான் ஒரு எல்ஜிபிடிக்கு பற்றி நான் படம் எடுக்க போகிறேன்னா நான் எழுதுகிறேன். இப்போ நான் வந்து சென்னை பையன், நான் சிவகங்கை பற்றி படம் எடுக்கிறேன், இவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது அஃப்கோர்ஸ் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்புறம் ஆண்கள் பெண்கள் பற்றி படம் எடுக்கக்கூடாதா? இப்போ நான் வேறு நிலப்பரப்பை பற்றி நான் எழுதக்கூடாதா? வேறு பாலினத்தை, இப்போ எல்ஜிபிடிக்கு நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் இல்லையா? இப்போ நான் வேறு ஒரு பர்சனாக இருக்கும்போது கேன் ஐ அப்ரோச் இன் தட் வாட் வே அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஷின் ரீசெண்டாக நான் நிறையா என்னையே கேட்டுக்கிட்டேன். எனக்கு ரீசெண்டாக என்னோட லைஃப்பில் ஒரு குவேர் பர்சன் வந்தாங்க. மின்னல் மாதிரி வந்து என்னை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பேட் கேர்ள் இஸ் அ பாயிண்ட்லெஸ் ஃபில்ம், இதில் என்ன ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி சுற்றுறா, இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு குவேர் பர்சனாக எனக்கு எதுவுமே இல்லையே. நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நீங்கள் கேங்ஸ்டர்ஸ் படம் பார்க்குறீங்க, டிஷும்னு ஏதாவது படம் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன் என்னோட படம் உங்களுக்கு சம்மந்தமாக இருக்கணும்? இல்லை அப்போ யார் தான் எங்கள் கதை இருப்பாங்க, நீங்களே எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஐ திங்க் த மோஸ்ட் ஆத்தென்டிக் ஸ்டோரிஸ் கம் ஃப்ரம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை நம்ம சொல்கிறது. அண்ட் அவென்யூஸ் க்ரியேட் பண்ணலாம், மேபி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம், லைக் அவங்களோட ப்ராஜெக்ட் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களோட ரைட்டிங்கில் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா மேபி அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காரவோ வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ அவங்க ரைட்டிங் மேபி கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால அவங்க ரைட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் சேஃப் வென் பீப்புள் டெல் தேர் ஓன் ஸ்டோரிஸ். பட் ஐ ஃபீல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லை, பட் நம்ம இந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் ஃப்ளூயிடாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு ஸ்பேஸ், என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் நான் எதிர்பார்க்குறேன்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமில் நான் இந்த படம் எடுத்தப்போ எல்லாரும் அப்போ பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்கிறேன், நான் இதை பதிவு பண்ணுறேன், இந்த மாதிரியும் இருந்தான்னு. ஹீரோ ஸ்டோரிஸ்க்கு ஒரு லாஜிக் இருக்குல்ல, கரெக்டாக தான் காமிக்கணும் எதுவுமே. அதாவது ஹீரோனா அறம் சார்ந்த ஒரு பர்சனாக இருக்கணும், அவன் எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து தம் அடிச்சாருன்னா அதை பார்த்து எல்லாரும் அடிப்பாங்க அப்படிங்கிற லாஜிக் டசன்ட் அப்ளை டு non-hero stories. And typically women storytellingல அது
அதே மாதிரி ஐடென்டிக்கலாக அப்ளை ஆகாது. ஏன்னா ஹீரோங்கிற கான்செப்டே எங்களுக்கு இல்லை. ஹீரோயின்னா அந்த வேர்டே எவ்வளோ வீக்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட கல்ச்சரலி. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் லாஜிக் அப்பியர்ஸ். நான் வந்து ஒரு பொண்ணை தம் அடிக்கிற மாதிரி காமிக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் போய் அந்த மாதிரி பண்ண போகிறாங்களான்னா இல்லை. நீங்கள் தில்லுமுள்ளு பார்த்து தம் அடிச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் டு விமன் பிகாஸ் ஆஃப் பேட் கேர்ள். அதை பார்த்துட்டு அவங்க வந்து தேர் நாட் கோயிங் டு கோ ஆன் அ டேட். ஸோ I feel அந்த லாஜிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். பட் ஹேவிங் செட் தட், நம்ம வந்து இந்த கான்வர்சேஷனை எதுக்கு ஃப்ளூயிடாக வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ பேட் கேர்ள் எடுத்துட்டேன், அதில் சில தவறுகள் இருக்கலாம், அதில் நிறைய பேரை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் யாரை ஹீரோயினாக காஸ்ட் பண்ணேங்கிறதோ, இல்லை அவங்க எந்த கம்யூனிட்டி, நிறையா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ வாண்ட் அ ஸ்பேஸ் டு சே a few years back நானும் க்ரோ ஆவேன்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அப்போது ஆமாம் அது கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, அதனால என்னை கேன்சல் பண்ணுறதுனாலையோ என் படத்தை கேன்சல் பண்ணுறதுனாலையோ பொருளாதாரமாக அதை சம்மந்தப்பட்ட எல்லாருமே கேன்சல் ஆயிட்டாங்கன்னா ஐ ஃபீல் இட் லூசஸ். இட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆல்சோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பிரெட் அண்ட் பட்டர். பயந்துட்டே எழுதக்கூடாது. ஐயோ எல்லாரும் நான் தப்பானவன் நினச்சிடுவாங்களோ, நான் கெட்டவன் நினச்சிடுவாங்களோ. அந்த நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எழுதணும். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஷுட் பி அ ரெஸ்பான்சிபிள், இட் ஷுட் பி அவர் மாரல் காம்பஸ். நம்ம எழுதும்போது நம்மளை அது கைட் பண்ணணும். நம்ம வந்து ஐயோ என்னை யாராவது கேன்சல் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் நம்ம எழுதக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் பிரபு. இப்போ அந்த கதாபாத்திரமும் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அவன் ரொம்ப ஒரு கிரேவான ஒரு பையனாக தான் இருக்கிறான். அதனுடைய அவன் அவ்வளோ அபத்தங்கள் செஞ்சுட்டு இப்போ எண்டில் அவன் திருந்துறது ஒரு வகையில் விமர்சனமாக ஆக்கப்பட்டுச்சு. அவனை எப்படி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்கிற மாதிரி விமர்சனமாக வந்ததை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திர சித்தரிப்பை நம்ம எதன் அடிப்படையில் நம்பி சொல்கிறோன்றது ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவ் வந்து ஒரு பேட்டில் கிரவுண்டாக மாற்றுதுன்றதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஒரு டைரக்டராக? ஐ திங்க் அது ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சொசைட்டியில் ஒரு கருத்தை முன் வச்சு இவ்வளோ லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போய் அது ஒன்றா புரிஞ்சிக்கப்படுதுங்கிற ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். அதான் சம்டைம்ஸ் மாஸ் மீடியமில் இன்டென்ஷன்ஸ் வந்து அதான் அந்த கிரேனஸ்ங்கிற விஷயத்தை வந்து நம்மள மாதிரியான சொசைட்டிக்குள்ளே ப்ளே பண்ணும்போது இட் குட் கோ இதர் வேஸுங்கிறது எனக்குமே ஒரு லேர்னிங்காக தான் இருந்தது. ஏன்னா இந்த கடைசியில் அவன் திருந்திட்டான் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை க்ரியேட் பண்ணணுன்றதே நான் நினைக்கலாம். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஆகிட்டான். இப்போ ஓரளவுக்கு அவனுடைய ஒரு முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வரான். ஒரு க்ரோத் இருக்குது. அண்டு என்னென்னா கடைசியில் அவளை திருப்பியும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும்போது அவன் கூனி குறுக தான் செய்கிறான். அவளோட ஐஸை மீட் பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு திராணி இல்லாத ஒருத்தனாக தான் இருக்கான். அண்டு எந்த விதத்துலையுமே அவன் நான் மேன்மையாக மாறிட்டேன், என்னை பாரு எப்படி நான் கெஃபே வச்சு காட்டிட்டேன் பார்த்தியான்ற ஒரு இது அவனோட பாடி லாங்குவேஜில் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தின் லைனை ட்ரெட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது. அது நான் ஆப்வியஸ்லி அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு பயங்கர போலரைஸ்டான ஹீட்டடான ஒரு இதில் வந்து அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறது இவங்க சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம ஒரு பர்ஃபார்மேட்டிவான ஒரு ரைட்டிங் பண்ணுறதை விட நம்ம இதை சொல்லணுன்ட்டு நினச்சி அதில் தப்பாயிடுச்சுன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணுறது நம்மளுமே பர்சனல் க்ரோத்துக்கு அதுதான் உதவும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபெமினிஸ்டான ஒரு படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக ஒரு மிசோஜினிஸ்டான படத்தை எடுத்து கைத்தட்டல் வாங்கி இது பண்ணலாம், ஈஸியாக இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம ஆஸ் அ பர்சனாக யாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸில் தான் அந்த க்ரோத் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் கொஸ்டின் சுரேஷ் கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சேன். சுரேஷ், இப்போ நம்ம அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி பேசணும் இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், முதல்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எப்படி ஒரு க்ரியேட்டிவாக அப்ளை பண்ணுங்கிறது ஒன்று. ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்கு ஒரு கிரியேட்டர் எப்படி அரைவ் ஆகணுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? ஒரு வாசிப்பு, பார்க்கக்கூடிய படங்களுடைய தேர்வு, பழகக்கூடிய நண்பர்களுடைய ஒரு தகவமைப்புன்னு இருக்கு இல்லையா? இதை எப்படி இன்றைக்கி இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர் எப்படி இதுக்கு தன்னுடைய சூழலை க்ரியேட் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்றது வந்து இப்போ நமக்கு என்னவாக இருக்குன்னா, நமக்கு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருக்கும் பொதுவானது, ஒருத்தருக்கும் பொதுவானது. ஆனால் அதில் நேர்மை எதில் இருக்குன்னு பார்க்கணும். இது சரியானதா தவறானதான்னு பார்க்கணும். சரின்னா சரின்னு பக்கம் நிற்கணும். அப்போ நம்ம அந்த சரியின் பக்கம் நிற்கும்போது அப்போ என்னவா இருக்குன்னா மற்ற நபர்கள் வந்து நமக்கு எதிராக நிற்கிறாங்கன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு. நீங்கள் வந்து சரியான கருத்தை போட்டாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக நிறைய இது வரப்போகுது. அதனால் நமக்கு வந்து அதில் நம்ம எப்போதும் பார்வை இருக்கவே கூடாது. எனக்கு நான் என்னவான ஒரு இதுவாக அதை பார்க்குறேன்னா,
இப்போ நம்ம ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். இப்போ அந்த படத்தை என்னவானா ஒரு சிம்பத்தியை நான் எப்போதும் ஒருத்தர் மேலே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அது வருஷம் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபீமேல் கதை எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் சரியாக எடுக்கலைன்னா அது வந்து அவங்கள தப்பாக காட்டுற ஒரு இடத்துக்குள்ளே போகுது. அது நான் எடுக்காமே இருக்கலாம். இப்போ நான் சிறையை நான் எடுத்தேன்னா சிறையில் ஒரு இஸ்லாமிய பேக் ஸ்டோரியாக நம்ம அதை எடுக்கிறோம். ஆனால் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அதை கொண்டாடலை, எல்லாருமே கொண்டாடினாங்க. காரணம் என்னென்னா நம்ம அதை வந்து இதுவே பண்ணல. நான் வந்து எங்கேயுமே வந்து பண்ணவே இல்லை. இது சாதாரண எளிய மனிதர்கள் எல்லாருக்குமே நடக்கும்ன்றதான் நான் சொன்னேன். உங்களுக்கோ எனக்கோ யாருக்குனாலும் நடக்கலாம். அது இந்த பையனுக்கும் நடந்துருக்கு அப்படின்றத நம்ம அதை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னா அதோட கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆகி அதை இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு சின்ன லேயர் தான் இது. நீங்கள் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன லேயர் தான் இது. இதில் தான் நான் ட்ராவல் பண்ணணும்னு பார்க்குறேன். எல்லாரோட சேர்ந்து நம்ம பேசணும். எனக்கு நான் தனியாக ஒரு குழுவை வச்சு நான் பேசவே முடியாது. என்னை எதிர்க்கிறவங்க கிட்ட நான் பேசணும். எப்படி பேசணுன்றதுல அது வந்து தோழமையாக பேசணும், புரிய வைக்கணும். ஸோ இதுதான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே அது திருநங்கைகளாகட்டும், ஸோ மற்ற எல்லா எல்ஜிபிடி எல்லா இதுலேயுமே ஆகட்டும், எல்லாருடைய உணர்வுகளில் கேலி பண்ணாமல் அந்த உணர்வில் மதிக்கிற மாதிரி அதே நேரம் அதை சிம்பத்தி பண்ணக்கூடாது. பண்ணால் அது என்ன ஆகும்னு வெறுப்பாயிடும். ஆடா போடா இவன் பார்த்தியா இவன் இருப்பான் பொழுது இப்படி தான் ஒன்று நடக்கும். அது மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு சக மனிதர்களாகவே அந்த மனிதர்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, அக்கா தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும்னு பார்க்குறேன். அதை நான் ஒரு லேயராக தான் பண்ணுறேன். நான் அஸ்வின் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அஸ்வின், அதான் இப்போ இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். குறிப்பாக இப்போ உங்கள் படத்தில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீன் அந்த காஃபி ஷாப்பில் அந்த பொண்ணு ஒன்று சொல்லிட்டு போவோம்ல, இப்போ அது ஒரு பொண்ணுடைய பார்வையில் பார்த்தா பிரச்சனை இருக்காது. ஒரு ஆண் அதை சொல்லும்போது சில விமர்சனங்கள் வரலாம், ஏன் அந்த பொண்ணு உள்ள அப்ரப்டாக அவனை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பேசும்போது ஒரு ஆண் பெண்ணுடைய தரப்பையும் பேசக்கூடிய ஒரு லெகசியும் கையில் எடுத்துக்கிறான். கரெக்டுங்களா? அப்போ அதில் சில விடுபடல்கள் இருக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, ரைட்டிங்லையும் சரி விமர்சனமாகவும் சரி? நான் லவ் படம் தான். நான் லவ்னு சொல்லும் போதே நான் கமர்ஷியலாக தான் இருக்கேன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன டான்ஸ் அந்த லிப்ஸிங்க் இல்லை, பட் ஆனால் அதில் ஒரு பி ஸ்டோரி வேணும்னு ரொம்ப முக்கியமாக யோசித்தேன். என்னென்னா அண்ணா அண்ணியோட கேரக்டர். ஸோ இந்த சைடு வந்து ஒரு இப்போ சிவா மித்ரா கடைசியாக ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ண போகிறாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்க ஒரு சைடு போக போகிறாங்க. இன்னொரு சைடு இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குல்ல, அது நான் இந்த ஐவிஎஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நான் ஐவிஎஃப் பண்ண வேண்டாம்னு அந்த படத்தில் சொல்லலை. அதுக்கு இன்னொரு மாற்று ஆப்ஷன் அடாப்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டாக நான் யோசிச்சேன். நான் ஒரு சோஷியல் காசாக என்னென்னா ஐவிஎஃப் இங்கே எதுவுமே ஐவிஎஃப் பண்ணிடாதீங்க, அது வேஸ்ட்டு எதுவுமே சொல்ல. ஸோ அண்ணாவும் என்னென்னா கடைசியாக பல்ட்டி அடிச்சிருவார். நமக்கான வாரிசு நம்ம பெற்றுக்கிட்டு தான் உருவாக்கணுமா என்ன, இல்லையே, அது அடாப்ஷன் ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ நம்ம லவ் படம் தான் எடுக்கிறோம், அண்ட் எங்கேயுமே நம்ம அந்த மித்ரோட அக்காவும் சரி அவங்க அந்த பெயினை கோ த்ரூ பண்ணுறது, அண்ட் சிவாவோட அண்ணியும் சரி அவங்க அந்த பெயினை கோ த்ரூ பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு பாயிண்ட் அங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் சேம் அந்த பிரேக்கப் மேட்ரு அதுதான். ஏன்னா பிரேக்கப் மேட்டில் அந்த பொண்ணு கடைசியாக என்ன சொல்ல, நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணேன். லைக் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஎம்ஐயாகவே அவனை பார்த்து கடைசியாக அந்த பொண்ணு வந்து இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் மெயின்டைன் பண்ணேன். எனக்கு உன்னையோட பெட்டராக ஒருத்த வந்துட்டான், அதனால் நான் கண்டு போலலாம் இல்லை. ஸோ அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் போச்சு. அந்த மாதிரி. சூப்பர் நன்றி. கடைசியாக எல்லா கேள்வியும் கேட்டுன்னு நினைக்கிறேன். பார்வையாளர்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கை தூக்குங்க, மைக் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க, தென் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஓகே? ஒரு ரைட்டர் வந்து டைரக்டராக மாறுறதுல வந்து இது முக்கியமான ப்ராசஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அக்கார்டிங் டு? இல்லை, அதை தெரிஞ்சுக்க தான் நானே எல்லாரும் விட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். ஸோ நானே அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். ஒரு நல்ல கதை எழுதிட்டாலே நல்லா படம் எடுத்துட முடியும்னு நான் நம்பலை. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதில் நிறைய கிராஃப்ட் சார்ந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு திரைக்கதை எழுதும்போது இப்போ நான் எழுதின படங்களில் நான் ரொம்ப தவிக்க எழுதுவேன். ஏன்னா அது டேரக்டருடைய வேலை, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ நானே கதை எழுதி நானே எடுக்கும்போது எனக்கு சில கான்ஷியஸான சாய்ஸ் இருக்குது, இது எப்படி விஷுவலைஸாக காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ ஐ மீன் த ப்ராசஸ். ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி இப்படி வந்து இது வந்து வெற்றி, இப்படி ஒரு திரைக்கதை எழுதி இப்படி படம் எடுத்துகிட்டா ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா என்கிட்ட இல்லை, இங்கே இருக்க யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாம் அதை பண்ணி தான் கற்றுக்குறோம். பட் என்ன நான் பார்ப்பேன் அப்படின்னா ஒரு ஆனஸ்டி இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு படம் பார்க்கும்போது அவன் என்னை தொடுறான்னா அவரோட கிராஃப்ட்டுக்கு தாண்டி அதனுடைய அரசியலை தாண்டி ஏதோ என்னை ஹிட் பண்ணுதா, அது அந்த கனெக்ஷன் எனக்கு அந்த டைரக்டர் கொடுக்குறாரா இல்லையாங்கிறத மட்டும்தான் நான் அந்த படத்தோட அளவிடாக பார்ப்பேன். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போது ஜென்ரலாகவே ஹியூமன்ஸ் ஆஃப் ஃப்ளாட், எல்லாருக்குமே அவங்களோட தாட் ப்ராசஸ் சரி, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி ஒரு சுச்சுவேஷனில் நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபேமிலி அப்ரிங்கிங்ஸ் எல்லாமே வரும்.
இப்போது ஒரு படம் எடுக்கும்போது இல்லை ஒரு கேரக்டர் எழுதும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து பெருசு மிகைப்படுத்தி சொல்கிறோம்ல. இப்போ ஒரு கேரக்டரை நான் வந்து இவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் சொல்ல வரல. அந்த அந்த ஒரு தின் லைன் இருக்குல்ல. இப்போ கேரக்டர்ஸை நீங்கள் ஃப்ளாடாகவே காட்டலாம். என் கேரக்டர் நான் எழுதின கதையில் அவன் ஃப்ளாடாக தான் இருக்கான், அப்போ நான் அப்படி தான் எழுதி ஆகணும், நான் அப்படி தான் காட்டுவேன். ஏன் அந்த கதைக்கு ஒரிஜினலாக இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு ரீச் ஆகுதுல்ல. அதை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த லைன் வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? யாருக்கிட்ட கேட்குறீங்க அதில்? இப்போ உங்களுக்கு வர்ஷாக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கும். ஏன்னா விமனை நீங்கள் அப்படி காட்டுறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி வந்து இப்படி காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல. அது வந்து ஜென்ரலாக நான் பார்த்ததே இல்லை. அந்த கேரக்டருக்கு அது புகுந்தது, நான் அப்படி தான் எழுதணும்னு நினச்சேன், அதனால் அப்படி காட்டுறேன். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஐ திங்க் கேஸ் தான். நம்ம எந்த கேஸ்ல அதை பார்க்குறோம், நம்ம நோக்கம் என்ன அப்படின்னு. நிறைய பேர் வந்து இதெல்லாம் காட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயமே காட்டக்கூடாத விஷயம்னு நான் நினைக்கல. அதை எப்படி காட்டுறோம், எதுக்காக காட்டுறோம், யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காட்டுறோம். லைக் தே சே இது டார்க் ஜோக்ஸ் இல்லாமல் இது இல்லை அப்படிம்பாங்க. பட் ஹூ ஆர் யூ லாஃபிங் அட்? நம்ம யாரை பார்த்து சிரிக்கிறோம், எதுக்காக சிரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எதை காமிக்கிறோம், எப்படி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை டிசைட் பண்ணுது. காமிக்கக்கூடாத விஷயம்னு எதுவுமே இல்லை, அதை எப்படி காமிக்கிறோம் அண்ட் எந்த நோக்கத்தோட காமிக்கிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப கிரே ஏரியா தான். இது யூ மைட் கெட் சம் திங்ஸ் ராங். லைக் ரீசெண்டாக ஒரு புக் பார்த்தேன், ரொம்ப நல்ல இன்டென்ஷனில் எழுதுனது தான். பட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், அது வந்து ஒரு கம்யூனிட்டியை பற்றி இருக்குது. அது வந்து ரீசெண்டாக பானு முஷ்டாக்கோட ஹார்ட் லேம்ப் வந்து படித்தேன். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அபவுட் முஸ்லிம் விமென். எனக்கு அது படிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு பின்னாடி உட்காரும்போது, ஆனால் ஒருத்தங்களுக்கு இந்தியன் கான்டெக்ஸ்டில் பார்த்தா எங்கள் வீட்டு ஆண்களும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அந்த கான்டெக்ஸ்ட், இந்தியன் கான்டெக்ஸ்ட் இல்லாமல் யாராவது அதை படித்தாங்கன்னா, ஒரு கலெக்ஷன் 8 கதையோ என்னமோ இருக்குதுல, எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓ முஸ்லீம் ஆண்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப கொடூரமான ஆண்கள் போல் அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வி டூ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம்லி இஸ்லாமோஃபோபிக் டைம்ஸ். அவங்களோட நோக்கம் கிடையாது, ஆத்தரோட நோக்கம் அது கிடையாது. அவங்க அழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தை அவங்க வெளிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு அவுட் சைட், இப்போ அது புக்கர் வின் பண்ணிடுச்சு. ஸோ நவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் நோ கான்டெக்ஸ்ட், இப்போ வந்து ட்ரம்ப் தான் வந்து ஈரானியன் விமனை லிபரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்க வந்து இதை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தானே. ஸோ இது எல்லாமே ஒரு கிரே ஏரியா. இதில் நிறைய விஷயம் தவிர ஆடியன்ஸ் கிட்டயும் 50% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. த மேக்கர் இஸ் மேக்கிங் 50%. ஆனால் ஆடியன்ஸ் எந்த கல்ச்சர்லேருந்து வராங்களோ அவங்க 50% ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறது இன்னைக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், இன்னைக்கு தேதியில். அதே क्वेश्चन தான். லைக் அந்த கிரே ஏரியா இருக்குல்ல. இப்போ அந்த மெயின் கேரக்டர் அவர் இவ்வளோ ஃப்ளாடான ஒரு கேரக்டர், அந்த மாதிரி நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நிறைய பேருக்கு அது தப்புன்னு தெரியும், ஒரு பாயிண்ட்ல திருந்திருப்பாங்க, இல்லை அந்த பாயிண்ட்டை இன்னமும் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரிலேட்டபிளான கேரக்டர் வந்து இது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது யாருமே. அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். ரிலேட் பண்ணியிருக்கலாம், ஐயோ இது இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமே, நம்மளையே ஸ்க்ரீனில் பார்க்கலாமே, நம்மள அப்படி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாதுன்ற பாயிண்ட் இருக்குல்ல. அது எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கருதுறீங்க? இல்லை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுனேன். ஆனால் அதை தாண்டியும் சில பேர் இப்படி பார்த்துட்டாங்கன்னு ஷாக்கை தான் என்னால் ப்ராசஸே பண்ண முடியல. எப்படி இந்த கேரக்டர் எந்த ஆங்கிளடா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் லைக் ஏன்னா திருப்பி அது அப்படி வந்துடக்கூடாதுன்ட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவனோடைய எல்லா கீழ்மைகளையும் தொடர்ந்து காட்டி கடைசியில் ஒரு பாயிண்ட் வந்தபோதும், அதான் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அது நான் கடைசியில் அவன் வந்து திவ்யா கிட்ட கெத்து காட்டுற மொமெண்ட் வந்து ஒரு வெறிநாய் குலைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். பட் இவங்க சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி பார்த்துட்டாங்களே அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இல்லை, அது பொதுவாகவே சினிமாவில் ஒரு சின்ன ரொம்ப கயிறு மேலே நடக்கிற விஷயம் தான் அது. தேவர் மகன்ல அப்படி தானே சொல்கிறாங்க, எல்லாம் காமிச்சிட்டு புள்ளக்கொட்டை படி ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, புள்ளக்கட்டிலாம் படிக்க வைக்க முடியாதுன்ட்டாங்க. மதியான கூட்டத்தில் அந்த மாதிரி தான் வரும். அவர் ஒரு பயங்கரமான கேஸ்டோடைய ப்ரூட்டாலிட்டி காமிச்சிட்டே இருக்காரு. படத்தோட எண்டில் கேஸ்ட்டுக்கு எதிரான ஒரு ஓலப்பாடல் மாதிரி அந்த அம்மா பாடுவாங்க. பட் எது ஓவர் பவர் ஆகுதுங்கிறதுல மக்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ட்ரிக்கியான இப்போ இவங்க சொன்ன மாதிரி 50% ஆடியன்ஸுக்கும் அந்த கலையின் மீது ஒரு பொறுப்புணர்வு வந்து அவங்க ஃபீல் பண்ணும் போது தான் அது முழுமையடையும். ஓகே, குட் ஈவினிங். ஸோ வர்ஷா சொல்லியிருந்தாங்க யூஎஸ்பி இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சீன் கடைசியாக ஆட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க அந்த ராட்டர்டாமுக்காக. அம்மாவும் நான் அதை வச்சு தான் எங்கள் அம்மாட்ட அந்த படத்தை செல்லே பண்ணேன், இதை பாருங்கள் அம்மாவும் பொண்ணு ரிலேட் ஆகிறாங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு வந்து அவங்க பாட்டி கேரக்டர் வந்து அவங்கள வேலைக்கு அனுப்பாது எங்கள் பாட்டி இருந்திருக்காங்க.
ஸோ அது அவங்க வந்து பாசிட்டிவாக ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு பூனை விட்டா வெளில போயிடும் பார்த்தியா அப்படின்னு அவங்க அந்த போட்டாங்க. பட் தெர் இஸ் சம் செல்லிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் இன்டென்ஷனாக வச்சுருந்தாலும் இட் டிட் ஒர்க் அவுட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் அது அப்ரிஷியேஷன். கொஸ்டின் வந்து எனக்கு தமிழ் பிரபா நாட்டா தான் க்யூரேட் பண்ணாங்க. இல்லை பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி சார்பட்டா பார்த்ததுனால எனக்கு கொஸ்டின் வந்துச்சு. உங்களோட பேட்டை நாவலுமே நான் படிச்சிருக்கேன். ஸோ இவருமே சுரேஷ்னாவும் என்ன சொல்கிறாரு, நிறைய சிறுகதை நாவல்லேருந்து நம்ம எடுக்கும் போதும் படத்துக்கும் எவ்வளோ மிஸ் ஆகுது என்னன்னு இருக்குன்னு. இப்போ எனக்கு அந்த பாக்கியம் கேரக்டர் வந்து நிறைய இடத்துல பேட்டையில் வர நகோமி அம்மாவை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே வருது. அவங்களோட வழிபாடு இருக்கும், அவங்க லைஃப் இருக்கும், அதில் அவங்க ஒரு 2-3 ஜென்ரேஷன் விமன் அவங்க வந்து அவங்களோட அண்டர் த விங் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் போகும். ஸோ எனக்கு அது மாதிரி ஒரே ஒரு சீன் தான் படத்தில் வருது. அவங்க வந்து என் புள்ள தோத்துணும்ப்பான்னு மாதாட்ட வேதுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் அது நாவலில் நம்ம ஃப்ளெஷ் பண்ணுற இருக்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு படத்தில் வரும்போது மிஸ் ஆயிருதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸாக ஒரு டைலாக்குமே மிஸ் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லரில் இருந்தது அவங்க பாக்கியம் சொல்கிறது இருந்து பாக்ஸிங் இன்னும் நம்ம அவங்க அப்போ விட்டு சொத்தேன். ஸோ ஒரு டேரக்டராக நம்ம சில சென்சார் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், இல்லை படத்தோட டியூரேஷனுக்காக சில கட்ஸ் இருக்குது. நீங்கள் நாவல்லேருந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் போய் இப்போ டேரக்டராக போகிறீங்க. ஸோ நம்ம அதில் என்ன மிஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எனக்கு ஃப்ளெஷ் அவுட் நமக்கு பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அது அந்த பொட்டன்ஷியல் தெரியும். நான் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கேரக்டர் நான் ரொம்ப டீப்பாக நல்ல எல்லா டைமென்ஷன்ஸ் கவர் மல்டி ஜென்ரேஷனாக நீங்கள் ஒரு கேரக்டர் எடுத்து கொண்டு வரீங்க. அந்த பொட்டன்ஷியல் இங்கே மிஸ் ஆகுதோ எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அதை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ண பார்க்குறீங்க? டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் எனக்கு மாற்றி மாற்றி குத்துனே இருக்காங்க டைரக்டர். இட்ஸ் இந்த ப்ராசஸ். பட் என்னென்னா அந்த படத்துக்கும் என் நாவலுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை, அந்த தனிப்பட சார்பட்டா. பட் என்ன சுவாரஸ்யம்னா சில படங்கள் சில ஒர்க்கில் வந்து நாவலில் அதிகமாக இருக்கும் கேரக்டர், பட் படத்தில் கம்மி பண்ணிவிடுவோம். எனக்கு சார்பட்டில் என்ன சுவாரஸ்யம்னா, நான் என்னுடைய நாவலில் டேடின்ற ஒரு கேரக்டர் எழுதியிருப்பேன். அந்த நாவலில் வந்து நிறைய போர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாவலில் நான் வெளில எடுத்துட்டேன் அந்த டேடிங்கிற கேரக்டரை. பட் ஆனால் தெய்வாதீனமாக இந்த படத்தில் ஜான் விஜய் அதை வச்சு ஃபுல்லாக ஏற்றி விட்டேன். அந்த டாடிங்கிற கேரக்டர் இதில் அதிகமாக வரும். ஸோ அப்போ அதனால் வந்து இது ரொம்ப அது எழுதும்போது ரொம்ப பர்சனலான ஒரு ப்ராசஸ் தான் அந்த ரைட்டிங்கிறது. நம்மளுக்கு எது உட்காரோம் எது உட்காராதுன்னு தெரியவே தெரியாது. பட் சொன்ன மாதிரி ஒரு திரைக்கதைங்கிறது ஒரு மணிமணியான ஒரு விஷயம். ஒரு லைனுமே அது ஒரு சீனாக ஆக்கும்பொழுது உண்மையாலுமே திரைக்கதைக்கு தேவையா இல்லையா, அந்த கேரக்டர் அந்த டைலாக் சுவாரஸ்யமாக இருக்கலாம், திரைக்கதையில் அது அடுத்த சீனுக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லையாங்கிறது மட்டும்தான் நம்ம ஆட போகிற கேம் ஆடியன்ஸோட. மற்றபடி சுவாரஸ்யமாக இருக்கிறதாலையோ நம்ம நாவலில் அது நல்லா வந்ததுன்னு சொல்லுறதால நம்ம படத்தில் அதை வைக்கக்கூடாது. பிகாஸ் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதை. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை உள்ளே வச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் நான். சார் என்னோட கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே ரைட்டர்ஸாக இருக்கிறதுனால கேட்குறேன். நம்ம வந்து ஒரே கதையை தான் பல கேரக்டர்ஸை வச்சும் பல நிகழ்வுகளை வச்சும் பார்த்துட்ருக்கோம். சின்ஸ் கதை ஆரம்பித்ததுலேருந்து 13th century முன்னாடி இருந்து பொயட்டிக்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ அதை தாண்டி ரைட்டர்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கேரக்டரோட ஜேர்னியும் கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு தோணியிருக்கா? அதுக்கு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? முடியும். இப்போ கான்ஃப்ளிக்ட் ஜேர்னி இல்லாமல் கட்டமைக்க முடியும்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டை இப்போ உதாரணத்து சுப்பிரமணியபுரம் படம் எடுத்துக்கோங்களேன். சுப்பிரமணியபுரம் படத்தில் எங்கே கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும்? அதுக்கு தாண்டி தான் ஆரம்பிக்கும். பருத்தி வீரனில் என்ன கான்ஃப்ளிக்ட்டு, எனக்கு மெட்ராஸ் ஜெயில் போனது தான் அவனுக்கு, அவன் அங்கே தான் ஹீரோக்கு ஒரு கோலே இருக்குது. ஓகேங்களா? அட்டகத்தி படத்தில் அவனுக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது? அப்போ என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது இல்லாமல் ஒரு படம் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு படம் பார்த்து காலையில் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் மாற்றுறோம், ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம். இது ஒரு படமாக தான் பார்க்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் இந்த ஆக்டில் தான் வரணும், இங்கே தான் வரக்கூடாதுங்கிற ஃபார்முலாக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஏன்னா மனித வாழ்க்கையில் முரண்கள் தான் சுவாரஸ்யத்தை உருவாக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, அங்கே இன்னொரு 2 பேர் நடந்து போயிட்டு தான் நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்களா? ஆனால் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா நீங்கள் நின்று பார்ப்பீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க, என்னென்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஒருத்தன் போட்டு இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறான், என்ன எதுன்னு கேள்வியே கேட்க போய் தடுக்கிறீங்களா? அது ஒரு கவிதை மனம், அது ஒரு பொயட்டிக். 2 பேரும் நிற்க வச்சு நீ நான் தப்பு பண்ணேன் நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறது ஒரு நாவல் தன்மை. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்டில் நீங்கள் எதை அட்ரஸ் பண்ண போகிறீங்க? நான் ஓவராக ஆர்ட்டாக சொல்கிறேன் நான். அப்போ கான்ஃப்ளிக்ட் ரொம்ப முக்கியம் தான். கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நீங்கள் கதை சொல்ல வரல. எல்லார் லைஃப்பில் ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் சொல்ல வராங்க. ஒரு கிரியேட்டராக இல்லாட்டி நான் ஏன் உள்ள வரல? நான் ஒரு கிளரிக்கலான குமாஸ்தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு போயிடுவேன்ல. எனக்கு இந்த சமூகத்தோட ஒரு முரண் இருக்குது, என் கூட பக்கத்தில் வாழறோட ஒரு முரண் இருக்குது. இந்த முரணை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். யூ ஹேவ் அ ப்ராப்ளம். நீங்கள் என்ன எப்படி பார்க்குற, என் சமூகத்தை எப்படி பார்க்குறேன், என் ட்ரெஸ்ஸை எப்படி பார்க்குறேன், என் கலர் எப்படி பார்க்குறேன், என்னோட ஜெண்டர் எப்படி பார்க்குறேன். அப்போ நான் அதுதான் முரண். அந்த முரணை நீங்கள் திரைக்கதையில் எவ்வளோ இயல்பாக எங்கே வெளியே வருதோ அங்கே விட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை நம்ம போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிறைப்படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கேள்வினாக்க, தமிழ் சாருடைய கதைன்னு சொல்லியிருந்தீங்க. அவர் ஆல்ரெடி இந்த போலீஸை வச்சு டானா கரண்ட்டு மிக சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ அவர் உணர்ந்த ஒரு விஷயம் அது. அவர் அந்த கதையை பண்ணக்குள்ளே யாருமே அந்த மாதிரி கதையை நம்மளே பண்ணணும்னு முடிவெடுக்கக்குள்ளே அந்த கதையை எப்படி உங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க? நட்பை தாண்டி அதில் வேறு ஏதாவது இருந்துச்சா? அது தெரிஞ்சுக்கணும். இருந்தது. என்னவா இருந்ததுன்னா, சில நேரங்களில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கும். எப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு.
இப்போ இந்த படத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இந்த கதையை வந்து ஒரு கண்டென்ட்டாக ஒன்று சொல்லி ஒரு முடிச்சிட்டாரு. இப்போ இது ஒன்று செட் பண்ணிருச்சு, ஒரு ப்ரொடியூசரே செட் பண்ணிருச்சு இந்த கதை. அப்போ என்ன வரணும், நம்ம கைக்கு அது வரும்போது அவர் ஒன்று நம்புறாரு, நான் எடுப்பேன்னு நம்புறாரு. நம்பிக்கை மட்டும்தான் வந்து எப்போதும் வந்து முதல் படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு எப்போதும் நம்பிக்கை தான் வந்து முக்கியம். யாராவது ஒருத்தர் நம்பணும், அது ப்ரொடியூசர் நம்பணும், நடிகர்கள் நம்பணும், ஏதோ கூட இருக்கவங்க நம்பணும். ஸோ இப்போ இப்படி நம்பிக்கையான ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த படம். அப்போ அவர் நம்புறாருன்னா அப்போ நம்ம அவர் அவருடைய பார்வைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வேலைக்கு நேர்மையாக இருந்திருக்கோன்றத ஒன்று அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் அவருடைய கதையை நம்ம கொடுக்குறாரு. அந்த கதையை நம்ம வாங்கினா நம்ம பொறுப்பாக அதை வேலை செய்யணும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரைட்டர் இப்போ ஒரு கதையை கொடுக்குறாருன்னா இவரால் வந்து அந்த கதையின் முழுக்க நீங்கள் வந்து இப்போ ஒரு ரைட்டராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து என்னவா எதிர்பார்க்கலாம்னா முழு ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு. ஆனால் ஒரு இயக்குனர் ரைட்டர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பர்சனல் இது இருக்கும், வேலை இருக்கும். அந்த நேரங்களில் என்னவா இருக்கும்னா நம்ம கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது. அப்போது அந்த பொறுப்பு நமக்கு சேருது எக்ஸ்ட்ரா. இப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார், அதனால தான் அது என்கிட்ட கொடுத்தாரு. அது வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அது படமாக வந்துச்சு. I'm Telugu film director, upcoming. Yeah, it is very nice, helping and trusting the boy, small boy. That is very cute on the screen. You trusted that small point, and the girl is alive. I think in theater, that small scene, the girl is alive. Everybody enjoyed that moment. That small scene, I think, changed entire the film fate. So how did you conceive that scene? இது வந்து ரியல் லைஃப்பில் நடந்ததுனால, இப்போ ஆக்சிடெண்ட்லாம் நம்ம சினிமாக்காக வச்சது தான். என்னவா இருக்குன்னா இதான் சொன்ன நம்பிக்கைன்னு, அது வந்து ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நான் சினிமாக்காக வந்து நான் என்னவா இருக்குன்னா அதை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அவங்கள வந்து கில் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அது என்னவா இருக்குன்னா எனக்கே அது வந்து தப்பாக இருக்குது. அவங்க வாழணும், ஏன்னா எல்லாருடைய நம்பிக்கையும் இருந்துச்சு. வந்து ஒரு அந்த கதிரவன்ற கேரக்டர் ஆகட்டும், ஸோ அவர் ஒரு நம்பிக்கையை அந்த பசங்களுக்காக பேசுனது. ஸோ எல்லாருமே இப்போ ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கும் என்ன இருக்குது, இவங்க வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு ரைட்டர் நான் ஏன் கொல்லணும்? அப்புறம் நிஜ வாழ்க்கையில் நடந்தது அவர் சொல்கிறார்ல, நேர்மையாக எழுதணுன்றார்ல, எனக்கு இந்த கதையில் நேர்மையாக நான் பார்க்குறது அதுதான். அவங்க வாழணும்னு ஆசைப்பட்றேன், கொன்று நான் அதை வந்து ஒரு சினிமாவை மாற்ற வேண்டாம்னு பார்க்குறேன். அப்போ நான் வந்து அதை தான் நம்ம அதை அப்ளை பண்ணோம். அது வந்து என்னவா இருந்ததுன்னா சிலருக்கு ஒருவேளை அது வந்து மிஸ் ஆகிருக்கு, பிடிக்காம கூட போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில் அது பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணு வாழ்ந்தது, அந்த பையன் அந்த இதோட இருந்ததெல்லாம் அது பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுன்றது பிடிச்சிருச்சு, அதெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. This is about Bad Girl. ஸோ அந்த படத்தில் வந்து இப்போது there are Dalit women writers like Sharmila Rege who talk about feminism, especially because you mentioned Banu Mushtaq, I'm asking. So she talks about how feminism in the context of India does not get fulfilled when you don't speak about or when you ignore Dalit feminists or Dalit women in general. So Bad Girl as a movie for me was extremely relatable because a lot of movies don't show girls who get last rank or get less marks and stuff like that. But at one point I had this guilt of why am I relating to that girl, because she is a upper caste woman. It was relatable to me in a lot of perspectives, but that's not my adu enoda vaalviyal kedaiyadu. So I had a guilt, okay, why I am relating to it. So now that I heard you speak, I want to know, was it intentional that you showed this community, or because you sound very aware, so I want to know what was your thought process behind that? So first of all, I think there are experiences, common human experiences that are beyond gender. இப்போ நிறைய ஆண்கள் வந்து என் படம் ரிலேட் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் ஃபீலிங் லைக் யூஆர் அக்லி, என்னை ஏற்றுப்பாங்களா, நான் தனியாக இருப்பேன், நான் தனிமையை உணர்றது, இது எல்லாமே ரொம்ப யூனிவர்சலான விஷயங்கள்னு நினைக்கிறேன். இது வந்து ஜெண்டர்ட் மட்டும் கிடையாது. அதே மாதிரி அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் தெர் ஆர் சம் காமனாலிட்டிஸ். பீப்புள் ஃப்ரம் மெனி கம்யூனிட்டிஸ் பிலாங் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், contrary to popular portrayal on films, right? So எல்லா மாதிரி ஆட்களுக்கும் எல்லா கதையுமே ரிலேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆகணுங்கிற அவசியமும் இல்லை. நான் வந்து இந்த கம்யூனிட்டி சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, இட்ஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி. எனக்கு எந்த மில்லியும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கோ அதில் தான் என்னால் ஆத்தென்டிக்கான ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இவளுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து
ஒரு பொண்ணை வந்து வீட்டில் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. வீட்டில் படின்னு சொல்கிற பொண்ணுக்கு தான் இந்த கதை அப்ளை ஆகும். ஸோ ஐ ஃபெல்ட் it's okay to tell this story in this context, and most importantly I don't know how to, subaltern narratives are very important, but enala the support da panna mudiyume thavara enala and kadaigal solla mudiyadu, because I do think it's not that na ellame romba autobiographical ah eluduveno illa enala fiction o eludha mudiyum, but I don't think those are my stories to tell. I think what we can do is support other women who are telling those stories and make sure that they also shine. I think that is our job as a filmmaking is a community. Ella kadiyum naan da solranum illa, na ipo varaikku oru padam panniruken, that movie doesn't represent me 100%. It's we belong to a community and we should just foster what everybody else is doing and all of the stories that other people have. But having said that, I don't know if it is important to feel guilt at all when it comes to these things, because at the end of the day உங்களுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா அது பிடிக்குது, அதை எக்ஸாமின் பண்ணலாம். பட் I feel that there are some things that cross those boundaries of gender and caste and all of those things, some life experiences. Did I answer your question? I answered your question, right? Okay. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக அந்த செஷன் வந்து இங்கே இருக்கிற ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கு அவங்களோட ரைட்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது.